இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 8th தமிழ் நியூ புக்கில் 1200 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா யூனிட் ஒரு யூனிட்டில் இருக்கிற புக் பேக் வினாக்கள் ப்ளஸ் இலக்கணம் டோட்டலாக கவர் ஆகும். பாருங்கள், முதல் வினா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா பொறுத்துக. திருக்குறள் கேட்டு திருக்குறளில் அதோட சொல்லும் பொருளும் போச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்பம் தருவது. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. அடுத்து பாருங்கள், நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, அது நண்பருக்கு உதவி செய்வதும். நண்பர்கள் தவறான வழியில் போனால் அவங்களுக்கு உதவி செய்வதற்கும் தான் நட்பு. சிரித்து மகிழ மட்டுமன்று. அடுத்து மூணாவது பாருங்கள், பெருமை அழிப்பது குன்றிய மணி அளவு தவறு. நான்காவது, பணிவு கொள்ளும் காலம் பார்த்திங்கன்னா செல்வம் மிகுந்த காலம். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். அதே மாதிரி வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி ஐந்தாவது பாருங்கள், பயனின்றி அழிவது நட்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அடுத்த வினா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட வினா. ஆன்சர் வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படைத்தன்மை. அடுத்த வினா, ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ. சரியான பார்த்திங்கன்னா சீர். அடுத்த வினா, அயோத்திதாசர் தொடங்கிய ஒரு பைசா தமிழன் என்பது எவ்வகையான இதழ்னு கேட்டுருக்கேன். சரியான பார்த்திங்கன்னா வார இதழ். 1907 தொடங்குவார் ஒரு பைசா தமிழன் வார இதழ். அடுத்த வினா, யானர் தாகாவன் அகன்றலை நாடே பாடலடியில் குறிப்பிடப்படும் நாடு எது? யானர் தாகாவன் அகன்றலை நாடே பாடலடியில் குறிப்பிடப்படும் நாடு எது? சரியான விடை சேர நாடு. இது பார்த்திங்கன்னா தகடூர் யாத்திரையில் வரும். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல் தகடூர் யாத்திரை. இந்த நாடு பார்த்திங்கன்னா சேர நாட்டை குறிக்கும். அடுத்த வினா, இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படுவது எது? இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படுவது. ஆன்சர் 10 பாட்டு. யார் சொல்லியிருப்பார்னா திருவிக்கா சொல்லியிருப்பார். அடுத்த வினா, இளமை பெயர் புலி. புலியின் இளமை பெயர் என்ன? ஆன்சர் பரல். அடுத்த வினா, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே பாடலடி இடம்பெறும் நூல் எது? நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. ஆன்சர் திருமந்திரம். அதான் இதான் வழி இதை நினைத்து ஈடேறுங்கள். இந்த மாதிரி கூறுனவர் திருமூலர், கூறும் நூல் திருமந்திரம். அடுத்து என்ன பாருங்கள், நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அறிவுடைமை. நோய் வந்ததுக்கு தீர்க்கிறத விட அது வருவதுக்கு முன்னாடி காப்பதே அறிவுடைமை. அடுத்த வினா, வஞ்சி நகர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது? வஞ்சி நகர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது? ஆன்சர் பேரியாறு. சேரைகளின் தலைநகரம் வஞ்சி. எந்த ஆற்றங்கரை? பேரியாறு. அடுத்த வினா பொறுத்துக. சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நித்தம் நித்தம் என்பது நாள்தோறும் வரும். மட்டு என்பது அளவு. சுண்டை என்பது நன்கு நேரம் தான் இருக்குது. பேணுவியல் என்பது பாதுகாத்தல். இதுவும் நேரம் தான் இருக்குது. அடுத்த வினா, நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது? நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல். இப்போ திருக்குறளில் வர லைன். சரி, பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் துன்பம் தான் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல். அடுத்த வினா, இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? ஆன்சர் பண்புடையவர்கள். இது குறள் பார்த்திங்கன்னா பண்புடையாளர் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். ஸோ பண்புடையவர்களால் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். உலகம் பண்புடையவர்களால் இயங்கி கொண்டே உள்ளது. அடுத்த வினா, எது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதென்று தான் பார்த்தோம். ஆன்சர் நட்பு. சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதென்று நட்பு. அடுத்த வினா, பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்வது என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவும் திருக்குறள் தான். ஆன்சர் ஆண்மையின் கூர்மை. அதாவது பகைவரை எதிர்த்து நிற்பது வந்து ஆண்மை. பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்வது ஆண்மையின் கூர்மை. அடுத்த வினா, யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா பண்புடையாளர் நட்பு. யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும்? பண்புடையவர் நட்பு. குறள் பார்த்திங்கன்னா நவில்தோறும் நூல் நாயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஸோ நூல் பார்த்திங்கன்னா நல்ல நூல் படிக்க படிக்க இன்பம் தரும் மாதிரி பண்புடையாளர் நட்பு பழக பழக இன்பம் தரும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க வினாக்கள். அடுத்த என்ன பாருங்கள், நவில்தோறும் நூல் நாயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குறள் தான். இதில் இடம்பெறும் அணி வகை கேட்டுருக்காங்க. என்ன அணின்னு? ஆன்சர் உவமை அணி. உவமை வந்தாலும் இந்த போல் அற்ற இந்த 2 வார்த்தை தான் மேக்ஸிமம் வந்திருக்கும் எல்லா குறள்லையும். போல் அற்ற இந்த 2 வார்த்தை வெளிப்படையாக வந்தால் உவமை அணி. அடுத்த வினா, மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட எது தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும்?
ஆன்சர் நட்பு. அடுத்த வினா, செல்வம் மிகுந்த காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஸோ தான் செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வறுமை வந்த காலத்தில் ஊக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த வினா பொறுத்துக சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நிறை. நிறை என்பது மேன்மை, பொறை என்பது பொறுமை, பொச்சாப்பு என்பது சோர்வு, மையல் என்பது விருப்பம். அடுத்த வினா ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தோருக்கு உதவுதல். பாடல் அடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தோருக்கு உதவுதல். ஆற்றுதல்னா இல்வாழ்வு. இல்வாழ்வு பார்த்தீங்கன்னா அளந்தவர், வறியவருக்கு உதவி செய்தல் தான் இல்வாழ்வு. அடுத்த வினா போரின் ஊறுகேழும் ஓதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல். பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் தகடூர் யாத்திரை. அதாவது போர் அடிக்கிற அந்த ஓதை பார்த்தீங்கன்னா ஓசை. போர் அடிக்கும் ஓசை கேட்டு வெறி அஞ்சு, அதாவது பயந்து போய் அந்த நாரை பார்த்தீங்கன்னா பறந்து செல்லணும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை. அடுத்து என்ன பாருங்கள் பொறுத்துக. காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். ஃபஸ்ட்டு பாருங்கள் காட்கை உட்கார பனம்பழம் விழுந்தது வந்து தற்செயல் நிகழ்வில் வரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாராத நிகழ்வில் வரும். பசுமரத்தாணி போல நேரம் தான் இருக்குது. எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஸோ எக்ஸாம் நிறைய டைம் கேட்குற வினா இது. ஓமை கொடுத்து கேட்பாங்க. அடுத்த வினா தவறான கூற்றை கண்டறி. இறையரசன் பற்றிய தவறான கூற்றை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. இறையரசன் இயற்றிய கன்னிப்பாவை திருவெம்பாவையை தழுவி ஏற்றப்பட்டதுன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை தழுவி ஏற்றப்பட்டது. இது தவறு. இறையரசன் இயற்பெயர் சேசுராசா. இறையரசன் ஆற்றிய பணி கல்லூரி தமிழ் பேராசிரியர். இயற்றிய நூல் கன்னிப்பாவை. அடுத்த வினா வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் பெருமிதனுடன் வாழ வேண்டும்? சொல்லுங்க பார்த்தோம் ஊக்கம் குறையாமல். அடுத்த வினா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பாடலில் இடம்பெறும் அணிவகை என்ன? சரியான விட ஓமையணி. ஓமையணி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அற்று அல்லது போல இந்த ரெண்டு ஓமை ஒரு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கும். அடுத்த வினா யார் பெற்ற பெரும் செல்வம் பயனின்றி அழிவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சரினுடை பண்பில்லாதவன். இப்போதான் பார்த்தோம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று. அடுத்த வினா அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் என தொடங்கும் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் கன்னிப்பாவை. அடுத்த வினா ஓர்ப்பு என்பதன் பொருள் வரும். ஓர்ப்பு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆராய்ந்து தெளிதல். அடுத்த வினா எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற தொடரில் யாருடைய படை வலிமை குறிப்பிடப்படுகிறது? எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் என்ற தொடரில் குறிப்பிடப்படும் யாருடைய படை வலிமை குறிப்பிடப்படுகிறது? சரியானுடைய பார்த்தீங்கன்னா சோழப்படை. பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் வர தொடர். அடுத்த வினா மழைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் விடுபடை வேழம் என்றிருள் என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? சரியான பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இதுவும் சோழப்படை தான். சோழப்படையை பார்த்து மலைகள் பார்த்திங்கன்னா அதிர்ந்தது. அதாவது வேளத்தோட வலிமை பார்த்து. வேழம்னா யானை. அடுத்த வினா தமிழின் முதல் பரணி நூல் எது? தமிழின் முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. அடுத்த வினா கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது? கலிங்கத்து பரணி குலோத்துங்கன் மற்றும் அவருடைய படைத்தளபதி தொண்டைமான் வெற்றியை பேசுகிறது. அடுத்த வினா தவறான கூற்றை கண்டறி ஜெயங்கொண்டார். தவறான கூற்றை கண்டறி ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தன் இருக்கு. பலப்பட்டை சொக்கநாதர் தான் புகழ்ந்திருப்பார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என. தென் தமிழ் தெய்வபரணி தான் ஒட்டக்கூத்தர் வருவார். தவறு. தீபங்குடி ஊரைச் சேர்ந்தவர் ஜெயங்கொண்டார் சரி. முதலாம் குலோத்துங்க சோழன் அவைக்கில புலவராக இருந்தார் என்பது சரி. அடுத்து பாருங்கள் கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்கன் மற்றும் தொண்டைமான் வெற்றி பாடுகிறது என்பது சரி. அடுத்த வினா கலைச்சொல். ரிட்ஜ் என்பதன் பொருள் என்ன? சரினுடைய மலைமுகடு. அடுத்த வினா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். அடுத்த வினா நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் என்றவர் யார்? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான். ஆன்சர் மு மேத்தா. அடுத்த வினா வா இந்த பக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வா இந்த பக்கம். ஆன்சர் மீரா. அடுத்த வினா பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்தை விட்ட வித்து எஞ்சாமை நாறுக. பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் தகடூர் யாத்திரை. பெருநீர் பார்த்திங்கன்னா பெருநீரால் வாரினா வருவாய் சிறந்து விளங்கட்டும். இரு நிலத்து தான் நிலத்தில் விட்ட விதைகள் பார்த்திங்கன்னா எஞ்சாமை, அதாவது குறைவின்றி முளைத்து நன்கு வளரட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா தகடூர் யாத்திரையில் வருது. சேர நாட்டை பற்றி இந்த பாடல் பாடுகிறது. அடுத்த வினா பொறுத்துக.
ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்தெளிதல். அழுக்காறு பொறாமை. மதம்னா கொள்கை நேராக இருக்குது. மண்ணும்னா நிலை பெற்ற. அடுத்த வினா சேசுராசா என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் இறையரசனின் இயற்பெயர். அடுத்த வினா அழுக்காறு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பொறாமை. அடுத்த வினா மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி என்ற பாடலை பாடியவர் யார்? மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி. ஆன்சர் இறையரசன். அடுத்த வினா கருவூர் என அழைக்கப்பட்டது எது? கருவூர் என அழைக்கப்பட்டது வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் கருவூர். அடுத்த வினா தவறான ஒன்றை கண்டறி. தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சேரர்களின் பூ பார்த்தீங்கன்னா ஆத்திப்பூன்னு இருக்குது. சோழர்களுக்கு தான் ஆத்திப்பூ வரும், சேரர்களுக்கு பனம்பூ வரும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கருவூர் என அழைக்கப்பட்டது வஞ்சி என்பது சரி. சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியவை தொண்டி, முசிறி, காந்தளூர் என்பது சரி. சேரர்களின் கொடி வில்கொடி என்பது சரி. அடுத்த வினா சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களில் பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொட்கை. இது பாண்டிய நாட்டோட துறைமுகம். தொண்டி, முசிறி, காந்தளூர் இது மூணுமே சேர நாட்டின் துறைமுகம். அடுத்த வினா மடை திறந்த வெள்ளம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் தடையின்றி மிகுதியாக. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. அடுத்த வினா முட்டாது மழை பெய்த பின் ஒட்டாது கிளை பயில்க பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் தகடூர் யாத்திரை. முட்டாது என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடின்றி மழை பெய்த பின் ஒட்டாது கிளை பயில்க. ஒட்டாதுன்னா வாட்டமே இல்லாமல் கண்ணா பின்னான்னு வளரட்டும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ணா பின்னான்னு அது பாட்ட கிளை பயில்க வளர்க. அடுத்த வினா படமாட கோயில் பகவட்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்றவர் யார்? ஆன்சர் திருமூலர். அதாவது இறைவன், அதாவது கோவிலில் உள்ள இறைவனுக்கு ஒன்று வழங்கினா அது அடியவர்களுக்கு சேராது இந்த மாதிரி சொன்னவர் திருமூலர். அடுத்த வினா அன்பு எனப்படுவது என்ன? அன்பு எனப்படுவது ஆன்சர் தன்கிளை செரா அமை. தன்கிளை செரா அமைனா இங்கே கிளை என்பது உறவினரை குறிக்கும். செராமைனா வெறுப்பின்றி வாழ்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அடுத்த வினா இயற்கை பரிணாமம் என சிறப்பிக்கப்படுவது எது? இயற்கை பரிணாமம். ஆன்சர் கம்பராமாயணம். சிறப்பித்தவர் திருவிக்கா. அடுத்த வினா இயற்கை தவம் என சிறப்பிக்கப்படுவது? இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. அடுத்த வினா ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழ் மொழியை வாழ்த்தியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 7 கடல்லையும் தன்மனம் வீசி இசைனா புகழ் கொண்டு வாழியவே. அடுத்த வினா கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் நீதிநெறி விளக்கம். கற்றோருக்கு பார்த்தீங்கன்னா அணிகலன்களே தேவையில்லை, அவங்களுக்கு கல்வியே அணிகலன் தான். ஸோ அந்த மாதிரி கூறினவர் யாருன்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா குமரகுருபரர். கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். அடுத்து என்ன பாருங்கள், கவிமணி பிறந்த ஊர் என்ன? கவிமணி பிறந்த ஊர் தேரூர். அடுத்த வினா கவிமணி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கவிமணி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் 36 ஆண்டுகள். அடுத்த வினா ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் தேசிக விநாயகனார் கவிமணி. அடுத்த வினா ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்து விளைவென்று கல்வி அது வளர்ச்சியில் வாயில் என்றவர் யார்? ஆன்சர் குலோத்துங்கன். அடுத்த வினா நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று யான் கூறேன் என்றவர் யார்? நாடக கல்வி வாழ்விற்கே தேவையில்லை. ஸோ யார் அந்த மாதிரி கூறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவிக்கா. ஸோ இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடக கல்வியில் நிறைய பெரும் தீங்கு அந்த மாதிரி தேவையில்லாத கருத்துலாம் பரப்பப்பட்டது அந்த மாதிரி சொல்லி அது வாழ்வுக்கே தேவையில்லை அந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா. அடுத்த வினா கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லை எது? கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லை. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா சேரர்களை பற்றி நிறைய கொடுத்துருந்தாங்க. கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா சேரர்களோட ஒரு பகுதியில் வரும். கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லை மதிற்கரை. கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை பற்றி குறிப்பிடும் நூல் கேட்டாங்கன்னா கொங்கு மண்டல சதகம். ஸோ குறிப்பிட்டவர் கார்மேக கவிஞர். அடுத்து என்ன பாருங்கள், வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் யார்? வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் யார்? ஆன்சர் மு மேத்தா. ஸோ இந்த வானம்பாடி கவிஞர் பார்த்துக்கோங்க, புது கவிதைன்ற சிலபஸ் கொடுத்து அதில் தனியாக கேட்பாங்க அறிஞர்களை பற்றி. வானம்பாடி கவிஞர்கள் ஒருவர் மு மேத்தா. அடுத்த வினா நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா எதில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்களை
சியாட்டல் தன் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவையாக கருதினார். ஆன்சர் ஓடை. அடுத்த வினா, வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? வன்மொழி என்ற சொல்லின் பொருள் வளமிக்க மொழி. அடுத்த வினா, மூன்றும் ஆறும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூன்றும் ஆறும். ஆன்சர் மீரா. அடுத்த வினா, புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது அறிவியல் என்றவர் யார்? புற உலக ஆராய்ச்சி, அதாவது புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் பார்த்திங்கன்னா ஒரு ஏணிப்படி போன்றது. கொழுக்கம்னா ஒரு ஏணிப்படி மாதிரி போன்றது என்றவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை என சிறப்பிக்கப்பட்டவர்? சிந்துக்கு தந்தை. ஆன்சர் பாரதியார். ஸோ பாஸ்ட்டாக பார்க்கணும். சிந்துக்கு தந்தை வந்து பாரதியார். சிறப்பித்தவர் கேட்டாங்கன்னா பாரதிதாசன். அடுத்த வினா, மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர்? மலரும் மாலை தேசிக விநாயகனார். அடுத்த வினா, பண்பு எனப்படுவது என்ன? பண்பு எனப்படுவது இது பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் வர அடி. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்துனா சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஒழுகுதல்னா கடைபிடிப்பது அந்த மாதிரி வரும். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அடுத்த வினா, நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவட்கு அது ஆமே என்றவர் யார்? ஆன்சர் திருமூலர். அதாவது அடியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தா அது வந்து இறைவனை சேரும், அந்த மாதிரி சொன்னவர் திருமூலர். அடுத்த வினா, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படுவது? இயற்கை அன்பு பெரிய புராணம். அடுத்த வினா, முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம் என்றவர் யார்? முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம். அது பூன்னா பார்த்தீங்கன்னா அந்த அரசருக்கு மார்பகத்தில் பெரிய ஒரு தங்க மாதிரி வைப்பாங்க, அணிகலன். அதான் அது நிறைய அணிகலன்களால் செய்யப்பட்டவளுக்கு அணிகலனே தேவையில்லை, அந்த மாதிரி சொன்னவர் குமரகுருபரர். அடுத்த வினா, கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு தரும் பிற அணிகலன்கள் தேவையில்லை என குறிப்பிடும் நூல் எது? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த நீதிநெறி விளக்கத்தில் நம்ம கொடுத்த சாப்டரில் இந்த வினா தான் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு தரும் பிற அணிகலன்கள் தேவையில்லை என குறிப்பிடும் நூல் நீதிநெறி விளக்கம். ஆசையை கேட்டாங்கன்னா குமரகுருபரர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த வினா, கலன் என்பதன் பொருள் என்ன? கலன் என்பதன் பொருள்? ஆன்சர் அணிகலன். அடுத்த வினா, முற்ற என்பதன் பொருள் என்ன? முற்ற என்பதன் பொருள் ஒளிர. அடுத்த வினா, மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம். ஆன்சர் தேசிக விநாயகனார். அடுத்த வினா, ஐரிதாசர் ஒரு பைசா தமிழன் வார இதழை ஓராண்டிற்கு பின் எவ்வாறு மாற்றினார்? ஆன்சர் தமிழன் என மாற்றினார். ஸோ ஐரிதாசர் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் வார இதழ் 1907ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒரு வருடத்துக்கு பின் தமிழன். அடுத்த வினா, கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவையும் கற்பிக்கப்பட வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாத ஒன்று? ஆன்சர் நன்னெறி. பேலன்ஸ் பாருங்கள், போகர் 200, அகத்தியர் 200, சிமெண்ட் ரத்தின சுருக்கம். ஸோ இந்த 3 நூல்களும் பதிப்பித்த நூல்கள். அதே மாதிரி பாலவா கடம் ஒரு நூல் பதிப்பித்திருப்பார். அடுத்த வினா, குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருபரர் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கி வையம் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி துலங்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் பாரதியார். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் தாயாக கருதுவது? ஆன்சர் பூமி. பூமியை பார்த்திங்கன்னா தாயாகவும் வானத்தை பார்த்திங்கன்னா தந்தையாகவும் கருதுபவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் சகோதரிகளாக கருதுவது? ஆன்சர் மலர்களை. அடுத்த வினா, கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட காரணம் என்ன? அதாவது இளங்கோடிகள் தமிழ் பார்த்திங்கன்னா கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஆன்சர் கடல் போர் வெற்றியால் தான் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட்டார். அடுத்து என்ன பாருங்கள், சரியான கூற்றை கண்டறி. சரியான கூற்று அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சேரர்களின் வலிமை வாய்ந்த படையாக கருதப்பட்டது கப்பல் படை என்பது சரி. ஆப்ஷன் பி பாருங்கள், செங்குட்டுவன் கடல் போர் வெற்றியால் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட்டார் என்பது சரி. ஆப்ஷன் டி பாருங்கள், கடம்பர் என்னும் கடல் கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள். ஸோ இது 2 ஆதாரங்கள் இருக்குது. சேரர்களின் வலிமை வாய்ந்த படை வந்து கப்பல் படை என கருத 2 ஆதாரங்கள். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பர் என்ற கடல் கொள்ளையர்களை அடக்கினார். ஸோ 2 ஆதாரங்கள் தான் சேரர்களின் படை
வலிமை வாய்ந்த படையாக கருதப்பட்டது கப்பல் படை என கருத காரணம். அடுத்த வினா, காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட எதற்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும்? இது திருக்குறள் வர லைன். ஆன்சர் யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அடுத்த வினா, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளிய பராபரமே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடுத்த வினா, தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 திருமந்திரம். அடுத்த வினா, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்திற்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசர் மற்றும் அப்பாதுரையர் என்றவர் யார்? ஆன்சர் பெரியார். அடுத்த வினா, முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா? செய்தி தொடராக மாற்றுக. தொடரை செய்தி தொடராக மாற்றுக. சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். ஸோ சாதாரணமாக சொல்கிறது. அடுத்த வினா, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. வினா தொடராக மாற்றுக. ஸோ வினாக்குறி வந்தாலே தான் வினா தொடர் தான். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறி கரூர். கரூர் பற்றிய தவறான கூற்று எது? ஆப்ஷன் இ தான் தவறான கூற்று. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இருக்குது. கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேலம் வரும். இது ஒன்று தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், கரூர் தமிழகத்தின் முதன்மையான வணிக மையமாக குறிப்பிட்டவர் தாளம் என்பது சரி. ஆப்ஷன் பி, கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். ஸோ பேர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை. அதிகமாக இருக்கிறது சேலத்தில் தான். ஸோ வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது. பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். அடுத்து டி சி பாருங்கள், பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர் என்பது சரி. கரூர் நகரின் பழம்பெயர் வஞ்சி மாநகரம் என்பது சரி. அடுத்த வினா, தீபநகரம் என சிறப்பிக்கப்படுவது எது? தீபநகரம். ஆன்சர் திருவண்ணாமலை. அடுத்த வினா, வெறுப்பு ஒப்பு ஊக்கம் மையல் வென்றி இகழ் இளமை மூப்பு. பாடலடியில் பகை என பொருள் தரும் சொல் எது? பாடலடியில் பகை என பொருள் தரும் சொல். ஆன்சர் இகழ். அடுத்த வினா, மூளையின் இடப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக உள்ளவர்கள் யார்? மூளையின் இடப்பகுதி. ஆன்சர் கணக்கு ஆசிரியர்கள். அடுத்த வினா, மக்களுக்கான சிறந்த வழிகாட்டி என்பவர் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, மொழிக்குரிய ஒழுங்குமுறை எது? மொழிக்குரிய ஒழுங்குமுறை. ஆன்சர் மரபு. அடுத்த வினா, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த வினா, மூவேந்தர் அன்பே எழில் மகவே என்று கவிஞர் எதை பற்றி குறிப்பிடுகிறார்? மூவேந்தர் அன்பே எழில் மகவே என்று கவிஞர் பார்த்திங்கன்னா அரங்கன் செந்தமிழ் அந்தாதின்ற ஒரு தலைப்பில் பாடல் பாடியிருப்பார். அந்த பாடலில் வரும் மூவேந்தர் அன்பே எழில் மகவே. இது பார்த்திங்கன்னா தமிழை பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்த வினா, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். அதாவது இல்வாழ்வு என்பது வறியருக்கு உதவி செய்தல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை. அதாவது பாதுகாத்தல் என்பது அன்பு கொண்டவரை பெரியாமை. பாடலடியில் இல்வாழ்வு என பொருள் தரும் சொல்லியது. இல்வாழ்வு ஆற்றுதல். அடுத்த வினா, சேரர்களின் சிறந்த துறைமுகம் எது? சேரர்களின் சிறந்த துறைமுகம். சுமாரி 3 துறைமுகம் பார்த்தோமா? சிறந்த துறைமுகம் முசிறி. அடுத்த வினா, மரபு நிலை திரையின் பெரிதாகும் என்ற தொடர் இடம்பெறும் நூல். இப்போ தான் பார்த்தோம் மரபை பற்றி கூறுறது தொல்காப்பியம். அதாவது செய்யுளுக்கு முக்கியமானது மரபு. அது மட்டும் மாறிடுச்சுன்னா செய்யுளே மிஸ்டேக் ஆகிடும். கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்த வினா, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. பாடலடியில் உறவினர் என பொருள் தரும் சொல். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அடி கொடுத்து அதில் ஒரு சொல்லை வச்சு அதில் பொருள் கேட்பாங்க. ஆன்சர் கிளை. கிளை பார்த்திங்கன்னா உறவினர் என பொருள் தரும் சொல். அடுத்த வினா, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. பாடலடியில் பொறுத்தல் என பொருள் தரும் சொல். பொறுத்தல் பார்த்திங்கன்னா நோன்றல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். பேதையார் சொல்னா அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வது தான் அறிவு. அடுத்த வினா, மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆட்டுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல் என்பது சரி. போட்டுதல் என்பது பேதையார் சொல் நோன்றதுன்றிருக்கு தவறு. போட்டுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை வரும். பண்பு எனப்படுவது பாடர்ந்து ஓய்தல் என்பது சரி. அன்பு எனப்படுவது தன்களை செராமை என்பது சரி. அடுத்த வினா, குக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? குக்கு என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் மீரா. அடுத்த வினா, சூழ்களி என்ற சொல்லின் பொருள் என்ன?
சூழ்களி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அடுத்த வினா கொங்கு மண்டலத்தின் மேற்கு எல்லை எது? கொங்கு மண்டலத்தின் மேற்கு எல்லை. ஸோ கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கார்மேக கவிஞர் குறிப்பிட்டிருப்பார், அதை பார்த்துங்க நல்லா. மேற்கு எல்லை பார்த்திங்கன்னா வெள்ளிமலை, மேற்கு எல்லை வெள்ளிமலை. கிழக்கு எல்லை மதிற்கரை, வடக்கு எல்லை பார்த்திங்கன்னா பெரும்பாலை, தெற்கு எல்லை பழனிமலை வரும். கொங்கு மண்டலம் 24 நாடுகள் இருக்கும். அதாவது இந்த கோணக்காத்து பாட்டு நூலில் பார்த்திங்கன்னா 24 நாடுகள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லைகள் பார்த்திங்கன்னா தான் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. அடுத்த வினா வைப்பு என்ற சொல்லின் பொருள். வைப்பு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் நிலப்பகுதி. அடுத்த வினா தொல்லை வினை தரு தொல்லை அகன்று என்ற தொடரில் தொல்லை என்பதன் பொருள் என்ன? தொல்லை வினை தரு தொல்லை அகன்று தொடரில் தொல்லை என்பதன் பொருள். ஆன்சர் பழமை. பழமை தான் தொல்லை. அடுத்த வினா பொறுத்துக கொங்கு மண்டலத்தின் எல்லைகள். ஸோ மொத்தம் மேற்கு பார்த்திங்கன்னா வெள்ளிமலை வரும், கிழக்கு பார்த்திங்கன்னா மதிற்கரை நேராக இருக்குது, வடக்கு பெரும்பாலை நேராக இருக்குது, தெற்கு வந்து பழனிமலை. அடுத்த வினா பாரதியாரின் பன்முகத்திறன்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. பன்முகத்திறன்களில் மாறுபட்ட ஒன்றது சீர்திருத்தவாதி. கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர். இவரோட பன்முகத்திறன் மாறுபட்ட சீர்திருத்தவாதி. அடுத்த வினா இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தியவர். இந்தியா விஜயா பாரதியார். அடுத்த வினா தீர்வனமும் தீரா திறத்தனமும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் பாலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் நீலகேசி. தீர்வனா தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் தீராது. செய்மருந்தின் ஊர்வனா மருந்துக்கு அடங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அடங்காது. ஸோ அந்த மாதிரி போகிறது நீலகேசி. அதாவது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா 3 வகை நோய்கள் மற்றும் 3 வகை மருந்துகள் பற்றி குறிப்பிடும் 17 கீழ்கணக்கு நூல்னு கேட்பான். நீலகேசி பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலில் வரும். அடுத்த வினா போற்றுதல் என்பது என்ன? போற்றுதல் என்பது புலர்ந்தாரை பிரியாமை பார்த்தோம், அன்பு கொண்டவரை பிரியாமை பாதுகாத்தல். ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல் பார்த்தோம், வறியவருக்கு உதவி செய்தல் இல்வாழ்வு. அடுத்து என்ன பாருங்கள், உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3. ஸோ 3 வகையான மருந்துகள் பற்றி குறிப்பிடும் நூல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலில் இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா நீலகேசி. அடுத்த வினா பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. பாலடி இடம்பெறும் நூல் நீலகேசி. அடுத்த வினா சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். உரைநடை நூல்கள், அதாவது பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் கேட்பாங்க. சந்திரிகையின் கதை, தராசு, பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள். அடுத்த வினா நிறை எனப்படுவது என்ன? நிறை எனப்படுவது ஆன்சர் மறை பிறர் அறியாமை. அதாவது நிறை பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சீக்கிரட்டான விஷயங்களா, அதாவது பிறர் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதா நிறை. மறை பிறர் அறியாமை. அடுத்த வினா கீழ்கண்டகளில் பாரதியார் இயற்றியது எது? பாரதியார் இயற்றியது ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். உரைநடை, வசன கவிதை, சீட்டு கவிதை. ஸோ எல்லாமே எல்லா டாப்பிக்லையும் ஏற்றிருப்பார். அடுத்த வினா பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள் இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வரும். இயற்கை அன்பு பெரிய புராணம். அடுத்து வினா பாருங்கள் சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. இது பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கையில் வர தொடர்கள். இதுவும் எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இலக்கணத்தில். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை பார்த்திங்கன்னா அல்லன்னு வரும். ஸோ புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களை குறிக்குது, அதனால் இவை அல்லன்னு வரும். அடுத்து செகண்ட் பாருங்கள், உங்களோட ஒருவர் டேஸ் அல்லோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாம் அல்லோன்னு வரும். தன்மையில் வந்திருக்கு வருவோர். அதாவது நான் அல்லேன்னு வந்திருந்தால் நான் அல்லேன் அந்த மாதிரி இருக்கும். அல்லோன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் நாம்னு வரும். நாம் அல்லோம். அடுத்து 3 பாருங்கள், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஸ். அதாவது இதில் பார்த்திங்கன்னா அல்லல்னு வரும். ஸோ ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் குறிக்குது மணிமேகலை. விரும்பியவள் அல்லல். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல்னு வரும். அடுத்து 4 பாருங்கள், ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்லன்னு வரும். இதில் பண்டங்கள் நிறைய பண்டங்களை குறிக்குது. ஒரே பண்டம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தால் அன்றுன்னு வரும். பண்டங்கள்ங்கிறனால அல்ல வரும். அடுத்து 5 பாருங்கள், இந்த நிலத்திற்கு உரிமையாளர் டேஸ் அல்லை. அல்லை பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலையில் வருது. ஸோ நீ அல்லை. அல்லை பார்த்திங்கன்னா நீ அல்லைன்னு வரும். அல்லை கொடுத்தாங்க. அள்ளி இருந்திருந்தால் நீவீர் அள்ளி. அல்லைனால நீ அல்லை. அடுத்தனா நோயின் 3 வகைகள் பற்றி குறிப்பிடும் கீழ்கணக்கு நூல் எது? ஸோ இப்போ தான் பார்த்தோம் நோயின் 3 வகைகள் பற்றி குறிப்பிடும் கீழ்கணக்கு நூல். ஸோ இன்டெரக்டாக தான் கேட்பாங்க, டேரெக்டாக எதுவும் கேட்க மாட்டாங்க சில வினாக்கள். ஆன்சர் நீலகேசி. ஸோ பார்த்தோமா 3 வகைகள் பார்த்திங்கன்னா மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், வெளியில் ஆறி உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவான இன்னொரு வகை. அதுவும் ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், முறை எனப்படுவது என்ன?
முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் ஓடாது. அதாவது கலித்தொகையில் இப்போ முறை பார்த்திங்கன்னா நீதிமுறையை குறிக்கும். ஸோ முறை வந்து நீதிமுறை. குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குவதான் கண் ஓடாது உயிர் ஓவல். அடுத்த வினா, கதர் பிறந்த கதை நூலின் ஆசிரியர் யார்? கதர் பிறந்த கதை நூலின் ஆசிரியர். ஆன்சர் தேசிய விநாயகனார், கவிமணி. அடுத்த வினா, செந்தமிழ் தேனி என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? செந்தமிழ் தேனி. ஆன்சர் பாரதியார். சிறப்பித்தவர் கேட்டாங்கன்னா பாரதிதாசன். அடுத்த வினா, செந்தமிழ் அந்தாதி என்ற தலைப்பில் பாடல்களை பாடியவர் யார்? செந்தமிழ் அந்தாதி. ஆன்சர் அரங்கன். சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா, ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வாணிதாசன். வாணிதாசன் பார்த்தீங்கன்னா ஓடை தலைப்பில் பாடல் பாடியிருப்பார். அடுத்த வினா, சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றவர் யார்? பாருங்கள், சங்ககால பெண்கள் போலவே. ஆன்சர் அயோத்திதாசர். ஸோ ரொம்ப முக்கியமான வினா, சங்ககால பெண்களை போலவே மென்ஷன் பண்ணியிருக்காரு, பார்த்துக்குங்க. அடுத்த வினா, வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எது? வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை. ஆன்சர் ஒழுக்கம். இதுவே பார்த்தோம், செய்யுளுக்குரிய ஒழுங்குமுறை வந்து மரபு, வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம். அடுத்த வினா, கொங்கு மண்டலத்தை வளம் செழிக்க செய்த ஆறுகளில் பொருந்தாத ஒன்று எது? கொங்கு மண்டல அதாவது வளம் செழிக்க செய்த ஆறுகளில் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் வைகை ஆறு. வைகை பார்த்திங்கன்னா மதுரைக்கு வரும். அடுத்த வினா, தவறான ஒன்றை கண்டறி. தவறான கூற்றை கண்டறி மீரா. ஆன்சர் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா தவறான கூற்று. மீராவின் விடுதலை திருநாள் என்னும் கவிதை இடம்பெறும் நூல் 3 மாறும் இருக்குது. விடுதலை திருநாள் பார்த்திங்கன்னா கோடையும் வசந்தம்ல வரும். இது ஒன்று தவறு. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், பணி பார்த்திங்கன்னா கல்லூரி பேராசிரியர் என்பது சரி. நடத்திய இதழ் அன்னமிட தூள் சரி. நூல்கள் ஊசிகள் கொக்கு 3 மாறும் என்பது சரி. அடுத்த வினா, மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யார்? மதிய உணவு திட்டம் காமராசர். அடுத்த வினா, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போரார் ஓடி என்ற பாடலடியில் குறிப்பிடப்படுவது எது? ஏடு போதா இதன் கவிக்கார், அதாவது ஏடே பத்தாது இதன் கவிக்கு பார்த்திங்கன்னா கவிதை எழுத ஏடே பத்தாது அந்தளவுக்கு கவிதை எழுதுனா அந்த மாதிரி குறிப்பிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிடப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓடை தான். ஓடையோட அழகை வர்ணிக்க ஏடே பத்தாது. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட கவிஞர் கேட்டாங்கன்னா வாணிதாசன். அடுத்த வினா, கொங்கு மண்டலத்தின் முழுமையான இன்றைய பகுதிகளில் பொருந்தாத ஒன்று. என்ன பாருங்கள், நல்லா பாருங்கள். கொங்கு மண்டலத்தின் முழுமையான இன்றைய பகுதிகளில் பொருந்தாத ஒன்று எது? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் கொடுத்துருந்தாங்க, சேலம் 1, கரூர் 1. ஆன்சர் சேலம். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா முழுமையான இடங்களாக வரும். சேலம் பார்த்திங்கன்னா சில பகுதிகள் மட்டும்தான் கொங்கு மண்டலத்தில் வரும். சேலம், கரூர் சில பகுதிகள். அடுத்த வினா, ஆண் பூர்ணம் என அழைக்கப்படுவது எது? ஆண் பூர்ணம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் அமராவதி. அடுத்த வினா, சேரர்களின் வலிமை வாய்ந்த படையாக கருதப்பட்டது எது? சேரர்களின் முன்னாடி பார்த்தோமா வலிமை வாய்ந்த படை. ஆன்சர் கப்பல் படை. இதனால தான் அவருக்கு செங்குட்டுவன் பார்த்திங்கன்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்பட்டார். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையை அடக்கியவரும் பார்த்தோம். அடுத்த வினா, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்களின் வறுமை ஓட்டி என்ற பாடலடியில் குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் ஓடை. குறிப்பிட்டவர் வாணிதாசன். அடுத்த வினா, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலை பாடியவர். ஆன்சர் அரங்கன். அடுத்த வினா, செறிவு எனப்படுவது எது? செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, அதாவது கூறியது சொல்கிறத மறக்காமல் இருக்கிறது தான் செறிவு. அடுத்த வினா, தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் சோலை. ஆன்சர் திருவிக்கா. அடுத்த வினா பாருங்கள், அன்பும் ஆறுதலும் இருக்கும் நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, கடம்பர் என்னும் கடல் கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? ஆல்ரெடி பார்த்தோமா, கடம்பர் என்னும் கடல் கொள்ளையர்களை அடக்கியவர் சேரர்கள். அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என பாரதியாரை போற்றியவர். அதுவும் ஆல்ரெடி பார்த்தோமா, ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் தன் உடன் பிறப்புகளாக கருதுவது? ஆன்சர் ஆறுகளை. அடுத்த வினா, நிலம் பொது என்ற கட்டுரையை இயற்றியவர் யார்? நிலம் பொது. ஆன்சர் பக்தவச்சல பாரதி. அடுத்த வினா, கண்ணீர் பூக்கள் நூலின் ஆசிரியர்? கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. அடுத்த வினா, சிங்கநாதம் என அழைக்கப்படுவது? சிங்கநாதம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் கொம்பு. கொம்பு வந்து இசைக்கருவி. அடுத்த வினா, அம்பேத்கருடைய மறைவிற்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு?
அவரோட குடும்பத்தை கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் 1990ஆம் ஆண்டு அம்பேத்கருக்கு. அடுத்து என்ன, ராஜலட்சுமி என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ராஜலட்சுமி என்னும் இயற்பெயர் கொண்டவர் கோமகள். அடுத்து என்ன, கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு பயன்படும் மூங்கில்கள் எது? இப்போ 3 வகை மூங்கில்கள் இருக்குது. அதில் கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் ஆன்சர் கூட்டு மூங்கில்கள். அடுத்த வினா, திருமணத்திற்கு பயன்படுத்தும் பாய் வகை எது? ஆன்சர் பட்டுப்பாய். பட்டுப்பாய் திருமணத்திற்கு. அடுத்த வினா, தொடக்க காலத்தில் எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளி இடப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அதாவது எகரனா இதாகும் கேக்கு அப்புறம் இரு புள்ளி இடப்பட்டால் கவுன்னு வருதா? ஸோ இப்போ எப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா அவுகார வகை. தொடக்க காலத்தில் எகர வரிசைக்கு அடுத்து உயிர்மை குறில் எழுத்தை அடுத்து இரு புள்ளி இட்டால் அது வந்து அவுகார வகை. கவுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா அவுன்னு வரும். அவுகார வகையில் வரும். அடுத்த வினா, நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுத்துவது? நெடிலை குறிக்க, அது பார்த்தீங்கன்னா நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளி வச்சா அது நெடில் கான்னு வரும். ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. ஆன்சர் துணைக்கால். இப்போ காலத்தில் துணைக்கால் தானே பயன்படுத்துகிறோம். அடுத்த வினா, வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? பொருந்தாத ஒன்று பூங்கொடி. முடியரசன் இயற்றிய நூல் பூங்கொடி. பேலன்ஸ் பாருங்கள், தமிழச்சி, குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, 3 வாணிதாசன் இயற்றிய நூல்கள். அடுத்த வினா, வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய நாடு எது? வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய நாடு ஆன்சர் பிரெஞ்சு. அடுத்த வினா, ஓடை என்னும் பாடலில் இடம்பெறும் நூல் எது? ஓடை என்னும் பாடலில் இடம்பெறும் நூல் தொடுவானம். அடுத்த வினா, சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்கும் நூல்? சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்கும் நூல் ஆன்சர் நீலகேசி. அடுத்த வினா, கோமகளின் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் அன்னை பூமி. அடுத்த வினா, கோமகள் தமிழ் அன்னை விருது பெற்ற பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அடுத்த வினா, பொறுத்துக 2ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும்னு கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், எல்லா பொருளையும் வரும். ஆக்கல், அழித்தல், நீத்தல். ஸோ இந்த 4 பொருளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்கல் வந்து ஆக்கல் பொருளில் வருவது வந்து கரிகாலன் கல்லணை கட்டினான் என்பது சரி. அழித்தல் பார்த்தீங்கன்னா பெரியார் மூடநம்பிக்கையை ஒழித்தார்னு வரும். நீத்தல் பொருள் பார்த்தீங்கன்னா காமராசர் பதவியை துறந்தார் என்பது நீத்தல் பொருள் வந்திருக்கு. உடைமை பார்த்தீங்கன்னா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், இது உடைமை பொருள். அடுத்த வினா, வினை மரபு தண்ணீர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்பாங்க அந்த வினை மரபு கொடுத்து. வினை மரபு தண்ணீர். தண்ணீர் பார்த்தீங்கன்னா குடி. அதுவே சோறு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும், முறுக்கு தின்னு வரும், தண்ணீர் குடி, பால் பருகுன்னு வரும். அடுத்த வினா, அவசர குடுக்கை என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? அவசர குடுக்கை ஆன்சர் எண்ணி செயல்படாமை. அடுத்த வினா, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டுவது எது? செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. குறிப்பிட்டவர் வாணிதாசன். அடுத்த வினா, நடவு பாடல் என்ன? நடவு பாடல் என்பது எப்போது பாடப்படும் பாடல்? ஆன்சர் நாட்டு நடும்போது பாடப்படுவது நடவு பாடல். அடுத்த வினா, பறவைகளின் ஒளிமரபு சேவல். சேவல் பார்த்தீங்கன்னா கூவும். அதே மாதிரி கோயிலும் கூவும். அடுத்த வினா, செந்தமிழ் அந்தாதி என்ற தலைப்பில் பாடல்களை பாடியவர் யார்? செந்தமிழ் அந்தாதி ஆன்சர் அரங்கன். அடுத்த வினா, ஊர்வலம் என்ற நூலின் ஆசிரியர். ஊர்வலம் நூலின் ஆசிரியர் மு. மேத்தா. அடுத்த வினா, ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் எது? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்த வினா, உமர்கையாம் பாடல்கள் என்பது எவ்வகையான நூல்? உமர்கையாம் பாடல்கள் என்பது எவ்வகையான நூல்? ஆன்சர் மொழிபெயர்ப்பு நூல். உமர்கையாம் பாடல் வந்து மொழிபெயர்ப்பு நூல். அடுத்த வினா, உமர்கையாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? உமர்கையாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தேசிக விநாயகனார். அதாவது கவிமணி என்று சிறப்பிக்கப்படும் தேசிக விநாயகனார். அடுத்து என்ன பாருங்கள், சோழநிலா மகுடநிலா என்ற நூல்களின் ஆசிரியர் யார்? சோழநிலா மகுடநிலா ஆன்சர் மு. மேத்தா. அடுத்த வினா, ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் தனது தந்தையாக கருதுவது? ஆல்ரெடி பார்த்தோம். தாய் பார்த்தீங்கன்னா பூமி, தந்தை வானம். அடுத்த வினா, நிலம் பொது என்ற கட்டுரை இடம்பெறும் நூல்? ஆன்சர் தமிழக பழங்குடிகள். அடுத்த வினா, நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. அடுத்த வினா, கொங்கு மண்டலத்தின் வடக்கு எல்லை எது?
கொங்கு மண்டலத்தின் வடக்கு எல்லை பெரும்பாலை. அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த மாவட்டத்தின் சில பகுதிகளை மட்டும் கொங்கு மண்டலம் உள்ளடக்கியிருந்தது? ஆல்ரெடி பார்த்தோம், 2 மாவட்டங்கள் வரும், சேலம், கரூர். 2 மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகள் இருக்கும். ஸோ பண்டைய தமிழகத்தில் 24 நாடுகள். இப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு. இதில் எந்த இரு பகுதிகளை மட்டும் சில பகுதிகளை மட்டும் உள்ளடக்கிட்டாங்கன்னா சேலம், கரூர். அடுத்த வினா, பொறுத்துக. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் என்பது ஒலிப்பிறப்பியல் வரும். கான்சனன்ட் என்பது மெய்யொலி வரும். நேசல் கான்சனன்ட் சவுண்ட் என்பது மூக்கொலி வரும். எபிகிராஃப் என்பது கல்வெட்டு. அடுத்த வினா, உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்று தமிழை பற்றி பாடியவர் யார்? ஆன்சர் அரங்கன். அடுத்த வினா, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பாடலடியில் பாதுகாப்பது என பொருள் தரும் சொல். பாதுகாப்பது போற்றுதல். ஸோ இப்படி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பாடலடி கொடுத்து அதுக்கு ஒரே ஒரு சொல் கொடுத்து பொருள் கொடுத்து சொல் கேட்பாங்க. அடுத்து என்ன பாருங்கள், நன்றே நினைமின் நமநிலை நாணாமே, பாடலடியில் கூசாமல் என பொருள் தரும் சொல். நன்றே நினைமின் நமநிலை நாணாமே, பாடலடியில் கூசாமல் என பொருள் தரும் சொல். ஆன்சர் நாணாமே. அடுத்த வினா, படமாட கோயில் பகவட்கு ஒன்று இயல், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, பாடலடியில் அடியார் என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் நம்பருக்கு. நம்பர் என்பதன் பொருள் அடியார். அடுத்த வினா, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, பாடலடியில் ஈடேறுங்கள் என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் உய்மீன் என்பது ஈடேறுங்கள். அடுத்த வினா, சேமங்கலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி எது? சேமங்கலம் பார்த்தீங்கன்னா சேகண்டி. அடுத்த வினா, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்களை செராமை, பாடலடியில் வெறுக்காமை என பொருள் தரும் சொல் எது? வெறுக்காமை. செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. அடுத்த வினா, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்த உயிர் நீ என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் அரங்கன். அடுத்த வினா, ஊசிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஊசிகள் மீரா. அடுத்த வினா, சுகுவாமிஸ் பழங்குடியினர் சகோதரர்களாக கருவது? ஆன்சர் இவை அனைத்தும், மான்கள், குதிரைகள், கழுகுகள். அடுத்த என்ன பாருங்கள், கோடையும் வசந்தமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோடையும் வசந்தமும். ஆன்சர் மீரா. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. பாருங்கள் எல்லாமே நேராக தான் இருக்குது. ஈத்தற்குறி பஞ்சுவேஷன், அணிகலன் என்பது ஆர்னமெண்ட், விழிப்புணர்வு என்பது அவேர்னஸ், சீர்திருத்தம் என்பது ரீஃபார்ம். அடுத்த வினா, மீரா ஈட்டிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? மீரா ஈட்டிய நூல்களில் பொருந்தாத ஒன்று ஊர்வலம். ஊர்வலம் பார்த்திங்கன்னா மேத்தா ஒருவர். பேலன்ஸ் பாருங்கள், ஊசிகள், மூன்றும் மாறும், கோடையும் வசந்தமும். ஸோ எல்லாமே மீரா ஈட்டிய நூல்கள். அடுத்த வினா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா. ஸோ நூலுக்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடுத்த வினா, சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்த வினா, தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்று பாடியவர்? ஆன்சர் மேத்தா. அடுத்த வினா, தொடக்க காலத்தில் மனிதன் பயன்படுத்திய எழுத்து முறை எது? தொடக்க காலத்தில் மனிதன் பயன்படுத்திய எழுத்து முறை. ஆன்சர் ஓவிய எழுத்து. அடுத்த வினா, ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து உருவான நிலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து. ஆன்சர் ஒலி எழுத்து நிலை. அடுத்த வினா, இன்று உள்ள எழுத்துக்கள் எதன் திரிபுகளாக இருந்ததாக கருதப்படுகிறது? ஸ்டார்டிங் பார்த்தோமா ஓவியத்தின் திரிபுகள் தான் இன்று உள்ள எழுத்துக்கள். அடுத்த வினா, மூளை உடலின் எடையில் எத்தனை பங்கு உள்ளது? மூளை உடலின் எடையில் எத்தனை பங்கு உள்ளது? ஆன்சர் 50ல் 1 பங்கு. அடுத்த வினா, காக்கை உட்கார பனம்பழம் வீழ்ந்தது போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள்? ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. அடுத்த வினா, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் இயந்தல் இனிது, பாடலில் இடம்பெறும் அணிவகை என்ன? ஆன்சர் பெரிது மொய்தல் அணி. ஸோ பாருங்கள், உவமை மட்டும்தான் கூறியிருக்காங்க. உவமை கூறி கருத்தை உணர வைப்பது பெரிது மொய்தல் அணி. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலை, அதாவது சின்னதுக்கு குறி வச்சு சின்னதாக நம்ம டார்கெட் பண்ணுறது பெருசாக டார்கெட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம படிக்கிற எக்ஸாமுக்கு சின்னதாக படிக்காமல் பெரிய குரூப் 1 அந்த மாதிரி படிக்கிற மாதிரி கருத்து நமக்கு வரும். அடுத்து என்ன பாருங்கள், பாடுகின்ற பாடல் என்பது என்ன? பாடுகின்ற பாடல் என்பது என்ன?
ஆன்சர் ஆப்ஷன் பி நிகழ்கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்காலத்தில் இருக்குது. நிகழ்கால பெயரெச்சம். அடுத்த வினா, கோவலன் மதுரை அடைந்தான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த வகை பொருளில் வருகிறது? கோவலன் மதுரை அடைந்தான். ஆன்சர் அடைதல். அடுத்த வினா கலைச்சொல் ரேஷனல். ரேஷனல்னா பகுத்தறிவு. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. பகுத்தறிவு என்பது ரேஷனல், நாணி என்பது செயின்ட் நேராக இருக்குது, தத்துவம் என்பது ஃபிலாசபி, நேர்மை என்பது இன்டிகிரிட்டி. அடுத்த வினா, நிறை அழுக்காரி எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பாடலடியில் மேன்மை என பொருள் தரும் சொல் எது? பாடலடியில் மேன்மை என பொருள் தரும் சொல். ஆன்சர் நிறை. அடுத்த வினா, தூங்கா நகரம் என சிறப்பிக்கப்படுவது எது? தூங்கா நகரம். ஆன்சர் மதுரை. அடுத்த வினா, குட்டி ஜப்பான் என சிறப்பிக்கப்படுவது எது? குட்டி ஜப்பான் சிவகாசி. அடுத்த வினா, வினைமுற்றுக்கு ஒரே வேர் சொல்லை எழுதுக. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வினைமுற்று இல்லாமல் எக்ஸாமு வினாக்களே இருக்காது. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் இப்போ நடக்கிறது என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, நட. ஸோ ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். நடக்கிறது என்பதன் வேர்ச்சொல் நட. அடுத்த வினா, நமன் என்பதன் பொருள் என்ன? நமன் என்பதன் பொருள் யமன். அது மாதிரி மரளிக்கும் பார்த்தீங்கன்னா யமன் வரும். அடுத்த வினா, தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல். ஆன்சர் திருவிகா. அடுத்த வினா, பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல். ஆன்சர் திருவிகா. அடுத்த வினா, மீதமேற்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? மீதமேற்கும் சொற்கள் நூலை தொகுத்தவர். ஆன்சர் வெண்ணிலா. அடுத்த வினா, தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். மோனை எதுகை முரண் இயைபு அளபடை அந்தாதி இரட்டை செந்தொடை. அடுத்த வினா, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர். ஸோ வேர்ச்சொல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சென்றனர் என்பதன் வேர்ச்சொல் கேட்டுறாங்க. ஆன்சர் செல். அடுத்த வினா, வெறுப்பு வகுப்பு ஊக்கம் மையல் இன்றி இகழ் இளமை மூப்பு பாலடியில் விருப்பம் என பொருள் தரும் சொல் எது? விருப்பம் என பொருள் தரும் சொல் மையல். அடுத்த வினா, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த நாள் எது? அதாவது சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி 1948 பிப்ரவரி 21. பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29 இந்த சட்ட வரைவு குழு நிறுவப்படும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அறிக்கை ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் 2473 திருத்தங்கள் பண்ணி கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய 3 வருஷம் ஆகிடும் அரசியலமைப்பு ரெடி ஆகிறதுக்கு. 1949 நவம்பர் 26 தான் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடும். அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா. அடுத்த வினா, டேஸ் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் மேற்கொள்ளும் நோன்பு மழைச்சோற்று நோன்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சம். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரிதாக கூறும் நூல் தொல்காப்பியம் என்பது சரி. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம் என்பதும் சரி. மூவேந்தர்களில் சேரர்களை முதன்மையானவர்கள் என முன்வைத்து கூறும் நூல் தொல்காப்பியம் என்பதும் சரி. அடுத்த வினா பாருங்கள், உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ என்பதில் அடி எதுகை கேட்டிருக்காங்க. 223வது வினா. சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உடலின் இடமும். ஸோ இது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அடி எதுகை அடி தான் கேட்டிருக்காங்க, சீர் கிடையாது. அடுத்த வினா, நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடலை இயற்றியவர். ஆன்சர் தொல்காப்பியர். உலகம் 50 ஆனது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்தது. நிலம் தீ 5 பொருள்கள். அடுத்த வினா, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிகுணல் ஆரம் நீ யாவும் நீயே என்று தமிழை பற்றி பாடியவர் யார்? ஆன்சர் அரங்கன். அடுத்த வினா, விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது. விழி வேற்றுமை. ஆன்சர் ஆப்ஷன் டி 8ஆம் வேற்றுமை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வேற்றுமை இருக்குது. அதில் முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. இது ரெண்டுக்கும் உறுப்புகள் கிடையாது. வெளிப்பொருளில் வந்தால் அது வெளி வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. அதுவே எழுவாயாக வந்தால் அது முதல் வேற்றுமை. அடுத்த வினா, படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. இது எவ்வகை வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க. படற்கையை முன்னிலையில் மாற்றி அமைப்பது. ஆன்சர் 8ஆம் வேற்றுமை. படற்கைனா கொஞ்சம் லாங். அவர்களை முன்னிலை, அதாவது அவர்களை நீ அவனை நீன்னு அழைச்சா அது 8ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமை. அடுத்த வினா பாருங்கள், கலைச்சொல் அவேர்னஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா விழிப்புணர்வு. அடுத்த வினா,
நன்னூலின் சகரவரிசை ஓரெழுத்து ஒரு மொழியில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. சகரவரிசை இந்த நன்னூலில் இருக்க ஓரெழுத்து ஒரு மொழியில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் சை தான் மாறுபட்ட ஒன்று. சே பார்த்தீங்கன்னா உயர்வு வருமா, சீனா இகழ்ச்சி வரும், சானா இறந்து போ, சை எதுவுமே வராது, ஒன்று மட்டும் தவறு. அடுத்த வினா, வினை எச்சத்தை தொடர்ந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வினைமுற்றை கொண்டு முடியும் தொடர் எது? வினை எச்சத்தை தொடர்ந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வினைமுற்றை கொண்டு முடிவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினை எச்ச தொடர். இதுவே பொருளை கொண்டு முடிஞ்சால், பொருட்பெயர் கொண்டு முடிஞ்சால் அது பெயரஸ் தொடர் வரும். வினை கொண்டு முடிஞ்சால் வினையஸ் தொடர். அடுத்த வினா, வருமுன் காப்போம் என்ற கவிதை இடம்பெறும் நூல் எது? வருமுன் காப்போம் மலரும் மாலையும். அடுத்த வினா, பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெண்ணின் பெருமை. ஆன்சர் திரிவிகா. அடுத்த வினா, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்பதில் அடிமோனை. சீர்மோனை இல்லை, அடிமோனை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உடலின் உலகில். சுந்தர எழுத்து ஒன்றே வருவது. அடுத்த வினா, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கம் உள்ள நாணிகள் இல்லாமையே காரணம் என்றவர் யார்? அது மழை பெய்வதற்கு ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கம் உள்ள நாணிகள் இல்லாமையே காரணம் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, நாட்டில் நாணிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளர்கள் இல்லாமையே காரணம் என்றவர். இதுக்கு ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தாட் காணப்படும் என்ற குறளில் நடுநிலைமை இல்லாதவர் என்ற பொருள் தரும் சொல் எது? நடுநிலைமை இல்லாதவர் பொருள் தரும் சொல் என பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் தகவிலர். இது தகவலர் பார்த்தீங்கன்னா நடுநிலைமை இல்லாதவர், அது அப்போ தக்கார்னா நடுநிலைமை உள்ளவர். அடுத்த வினா, கலைச்சொல் ஹார்ன். ஹார்ன் என்பது கொம்பு, இசைக்கருவி. அடுத்த வினா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற குறளில் புகழ் மற்றும் பழி என்ற பொருளை குறிக்கும் சொல் எது? புகழ் மற்றும் பழி என்ற பொருளை குறிக்கும் சொல். ஆன்சர் எச்சம். அதாவது நடுநிலைமை உள்ளவரும் நடுநிலைமை இல்லாதவரும் அவருக்கு புகழ் மற்றும் பழி என்பதை குறிப்பது பார்த்திங்கன்னா அந்த நடுநிலைமை தான். ஸோ அவர் நடுநிலைமையில் கரெக்டாக இருந்தால் அவருக்கு புகழ், இப்போ நடுநிலைமை உள்ளவருக்கு பார்த்திங்கன்னா புகழ் கிடைக்கும், இல்லாதவருக்கு பார்த்திங்கன்னா பழி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி குறள் இருக்கும். அடுத்த வினா, சான்றோருக்கு அழகாக வள்ளுவர் குறிப்பிடுவது. சான்றோருக்கு அழகாக வள்ளுவர் குறிப்பிடுவது. ஆன்சர் நடுநிலைமை. அடுத்த வினா, எழுத்துக்கள் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிப்பர்? எழுத்துக்கள் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிப்பர்? ஆன்சர் 2 வகை. இது பார்த்திங்கன்னா 2 வகையில் வரும். இடப்பிறப்பு ஒன்று, முயற்சி பிறப்பு ஒன்று. இடம் பார்த்திங்கன்னா 4 வகையில் பிறக்கும். கழுத்து, மார்பு, தலை, மூக்கு. ஸோ 4 இடங்களில் பிறக்கும். இது இடப்பிறப்பு. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு, எழுத்துக்கள் பிறப்பு. அடுத்த வினா, எழுத்துக்கள் எந்த உறுப்புகளின் முயற்சியால் ஒலிகளாக தோன்றும்? ஆன்சர் இவை அனைத்தும். இதழ், நாக்கு, பல், மேல்வாய். ஸோ பார்த்திங்கன்னா முயற்சிகள். ஸோ பிறக்கும் இடங்கள் கிடையாது, முயற்சிகள். இதன் முயற்சிகளாக ஒலிகளாக தோன்றும். அடுத்த வினா, அம்பு போல விரைந்து கடமை செய்பவன் யார்? அம்பு போல விரைந்து கடமை செய்பவன். ஆன்சர் ஏவலன். அடுத்த வினா, கலைச்சொல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஆன்சர் வட்டமேசை மாநாடு. அடுத்த வினா, செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தனர். ஆன்சர் இளங்குமரனார். அடுத்த வினா பாருங்கள், எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் எத்தனை? எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் ஆல்ரெடி பார்த்தோமா, 4 இடங்கள் எழுத்துக்கள் பிறக்கும். கழுத்து, தலை, மூக்கு, மார்பு. ஸோ 4 இடங்கள். அடுத்த வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஓமை அணி. ஸோ ஏதோ ஓமை ஒரு வெளிப்படையாக வந்திருக்கு. கோல் போல். ஸோ போல என்ற ஓமை ஒரு வெளிப்படையாக வந்திருக்கா. ஸோ போல அற்று மேக்ஸிமம் தான் வரும் ஓமை அணிக்கு. பூக்க வந்து எனக்கு பாதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போல அற்று 2 தான் வரும். அடுத்து என்ன பாருங்கள், வழியில் நிலைமையான் வள்ளுவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை. ஸோ திரும்ப அணிவகை கேட்டுறாங்க. ஆன்சர் இல் பொருள் ஓமை அணி. இது மட்டுமா இல் பொருள் ஓமை அணி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அற்று என்ற ஓமை ஒரு வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ ஓமை அணின்னு தெரியுது. இன்னொன்று பாருங்கள், பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம்னா பசு. பசு பார்த்திங்கன்னா புலியோட தோலை பொறுத்திக்கிட்டு மேய்கிற மாதிரி இருக்குது. இது வந்து உலகத்தில் இல்லாத ஒன்று. உலகத்தில் இல்லாத ஒன்றை கூறுறது இல் பொருள் ஓமையணி. அற்று வந்து ஓமையணின்னு தெரியுது. ஸோ உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை கூறுறது இல் பொருள் ஓமையணி. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த வினா, எதிரிணையை கண்டறி. ஆன்சர் இரவு பகல். ஸோ 2 சொல்கள் வரும். 2 சொல்களோட பொருள் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எதிரிணை.
அடுத்த வினா, நாட்டின் அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சி திறனும் அன்புமுடைய அரசர்கள் இல்லாமைய காரணம் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, செழுங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின் கான் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. அடுத்த வினா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. அடுத்த வினா, சிறுகதை புதினம் நாடகம் அறிவியல் புனைக்கதை திரைப்பட கதை வசனம் போன்ற துறைகளில் பணியாற்றியவர் யார்? ஆன்சர் சுஜாதா. ஸோ மேக்ஸிமம் நாலும் எல்லாருக்குமே வரும். இந்த அறிவியல் புனைக்கதை பார்த்திங்கன்னா சுஜாதா வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்த வினா, யாருடைய ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு. ஆன்சர் முதலாம் ராஜராஜன். அடுத்த வினா, நாங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. ஸோ இது பார்த்திங்கன்னா திருமாலுக்காக பாடியிருப்பாங்க. அடுத்த வினா, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கடைச்சங்க காலத்தில். ஆன்சர் கண்ணெழுத்து. கடைச்சங்க காலம் கண்ணெழுத்து. அடுத்த வினா, தழையின் இழிந்த மயிர் என்பது 5ஆம் வேற்றுமையின் எந்த வகை பொருளில் வரும்? தலையை விட்டு அது பிரிந்து சென்றது. பிரிந்த மாதிரி இருக்க. ஆன்சர் நீங்கள். அடுத்த வினா, பொறுத்துக்கு 5ஆம் வேற்றுமை. ஸோ இந்த நான்கு பொருளின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை வரும். போது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் வந்து தழையின் இழிந்த மயிர். ஒப்பு வந்து பாம்பு நிறம் ஒரு கொட்டி நேராக இருக்குது. எல்லை வந்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கடல் நேராக இருக்குது. ஏது பார்த்தீங்கன்னா சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். எது பாடுவதில் வல்லவர் காலமேகம் சிலேடை. ஸோ நேராக இருக்குது. அவ்வளோதான். அடுத்த வினா, நம் மனநிலை எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும்? இது பார்த்தீங்கன்னா சுஜாதாவோட கட்டுரையில் இருக்கும். நம் மனநிலை எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும்? ஆன்சர் 96 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும். அடுத்த வினா, சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்? சராசரி மனிதன் சிறந்த பார்த்திங்கன்னா 20 வருடங்கள் தூங்குகிறான். சராசரியாக பார்த்திங்கன்னா 60 வருடங்கள் வாழ்வாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 1 8 2 16 3 24. ஸோ 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கினா 60 வருடத்தில் 20 வருடம் தூங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, ரங்கராஜன் என்பது யாருடைய இயற்பெயர்? ரங்கராஜன். ஆன்சர் சுஜாதாவின் இயற்பெயர். அடுத்த வினா, வெண்பாவின் ஓசை என்ன? வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. அடுத்த வினா, கடமையை செய் என்பது எவ்வகை தொடர்? கடமையை செய். ஆன்சர் பார்த்திங்கன்னா விரைவு தொடர். இது பார்த்திங்கன்னா செய்தி தொடர் எப்படி வரும்னா, வள்ளுவர் கடமையை செய்தார். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா செய்தி தொடர்னு சொல்லலாம். உணர்ச்சி தொடர் பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி குறி வந்திருக்கும். அதை வச்சு உணர்ச்சி தொடர்னு சொல்லலாம். வினைத்தொடர் பார்த்திங்கன்னா கேள்விக்குறி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விடை தொடர் பார்த்திங்கன்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கும். கடமையை செய் அந்த மாதிரி இருந்தால் விடைவு தொடர். அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. டெரகோட்டா என அழைக்கப்படுவது சிற்பக்கலைன்னு இருக்குது. சுடுமண் சிற்பக்கலை வரும். சிற்பக்கலை வர சுடுமண் சிற்பக்கலை ஒன்று தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், பானை செய்யும் சக்கரம் திருவை என்பது சரி. பானை செய்தலை பானை வணைதல் என சொல்வது மரபு என்பது சரி. மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை என்பது சரி. அடுத்த வினா, பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பா 4 வகை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிப்பீட்டாக கேட்குற வினா. ஸோ அதனால் தான் சைடில் ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செப்பலோசை வெண்பா செப்பலோசை பார்த்தோமா. பயன் கீழ்கண்ட நூல்கள் வந்து பெரும்பான்மையான நூல்கள் வந்து எந்த பாவையில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க எக்ஸாமில். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வெண்பாவில் அமைந்துள்ளது. பயன் கீழ்கண்ட நூல் அதாவது அறநூல்கள். பயன் கீழ்கண்ட நூல்கள் அல்லது அறநூல்கள் வெண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா. சங்க இலக்கிய நூல்கள் பெரும்பாலும் எந்த பாவையில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. ஆசிரியப்பா. அதில் பார்த்திங்கன்னா கலித்தொகை வந்து பார்த்திங்கன்னா கலிப்பாவில் அமைந்திருக்கும். அடுத்த வினா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள். ஸோ புக்கில் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது கொஸ்டின். புக்கில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1932 செப்டம்பர் 24. புக்கில் பார்த்திங்கன்னா 1931 கொடுத்துருப்பாங்க. 31 செப்டம்பர் 24. சரியான விடை பார்த்திங்கன்னா 32. பூனா ஒப்பந்தம் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய தேசியத்திலேருந்து கேட்பாங்க. பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. அடுத்த வினா, பெயரச்சம் எத்தனை வகைப்படும்? பெயரச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். அடுத்த வினா, பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை எவ்வாறு அழைப்பர்? பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை. ஆன்சர் வினைமுற்று. அடுத்த வினா, வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று 2 வகைப்படும்.
தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 வகையான வினைமுற்றுகள் இருக்குது. புக்கில் 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2 வச்சுருக்கேன். அடுத்த வினா, ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் போன்றவற்றை காட்டும் வினைமுற்று எது? ஸோ பாருங்கள், முக்கியமானது செயல் காலம் தான். இரண்டையும் வெளிப்படையாக காட்டுற வினைமுற்று எது? ஆன்சர் தெரிநிலை வினைமுற்று. அடுத்த வினா, மாணவி கட்டுரை எழுதினாள். இத்தொடர் உணர்த்தும் காலம் என்ன? ஆன்சர் இறந்த காலம். இறந்த காலம் மாணவி கட்டுரை எழுதினாள். அடுத்து என்ன பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. இதுவே காலத்தை வெளிப்படை செயலும் காலம் வெளிப்படாமல் காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. காலத்தை மட்டும் வெளிப்படை காட்டாமல் இருந்துச்சுன்னா, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது குறிப்பு வினைமுற்று. அடுத்த வினா, மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் தொழிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் என்பது என்ன? ஆன்சர் பாவை நோன்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 பேர் பாடியிருப்பாங்க. திருப்பாவை, அதாவது திருப்பாவை பார்த்திங்கன்னா ஆண்டாள் பாடியிருப்பாங்க பெருமாளுக்காக. திருவம்பாவை பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் சிவபெருமாளுக்காக பாடியிருப்பாங்க. இப்போ கன்னிப்பாவை இவர் சேசுராசாசி இறையரசன் பாடியிருப்பார். அடுத்த வினா, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல். இப்போ பார்த்தோமா, ஆன்சர் திருப்பாவை. அடுத்த வினா, தவறான குற்றை கண்டறி. மு. மேத்தா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தவறான குற்றை. எழுத்துக்கால கவிஞர்கள் இருக்குது. வானம்பாடி பார்த்தோமா, வானம்பாடி கவிஞரில் ஒருவர். ஆப்ஷன் பி பாருங்கள், நூல்கள். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா என்பது சரி. ஆப்ஷன் சி பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் என்பது சரி. ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்த வினா, விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஆன்சர் அம்பேத்கர். அடுத்த வினா, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார்? இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அடுத்த வினா, அம்பேத்கரின் முழு பெயர் என்ன? ஏற்பெயர் கேட்கல, அம்பேத்கரின் முழு பெயர். ஏற்பெயருக்கு அப்புறம் அவரோட பெயரை மாற்றி வச்சிருப்பாரு, அது முழு பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்பது அம்பேத்கரின் முழு பெயர். அடுத்த வினா, அம்பேத்கர் எப்போது பிறந்தார்? அம்பேத்கரை பற்றி கட்டாயம் வேணால் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் 1891 ஏப்ரல் 14. அடுத்த வினா, இருதினை ஐம்பால் இயல்நெறி என்று செய்யுளின் மரபு பற்றி கூறியவர் யார்? இருதினை ஐம்பால் இயல்நெறி. ஆன்சர் தொல்காப்பியர். அடுத்த வினா, சத்துணவு திட்டத்தை தொடங்கியவர். ஆன்சர் எம்ஜிஆர். அடுத்த வினா பாருங்கள், எம்ஜிஆர் பள்ளி படிப்பை விட்டு எந்த குழுவில் சேர்ந்து பணியாற்றினார்? ஆன்சர் நாடக குழு. காரணம் பார்த்தீங்கன்னா வறுமை. அடுத்த வினா, மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை என்ற தொடர் இடம்பெறும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த வினா, வழாமை திரிவியில் சொல்லோடு தழாகல் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர். ஆன்சர் தொல்காப்பியர். அடுத்த வினா, புரட்சி தலைவர் என அழைக்கப்பட்டவர் யார்? புரட்சி தலைவர். ஆன்சர் எம்ஜிஆர். அடுத்த வினா, எம்ஜிஆர் பள்ளி படிப்பை தொடர முடியாததற்கு காரணம் என்ன? ஆன்சர் வறுமை. அடுத்த வினா, மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆப்ஷன் சி மாறுபட்டது. நிறை எனப்படுவது பாடறிந்து ஒழுதல் இருக்குது. ஸோ பண்பு தான் பார்த்தோம், பண்பு தான் பாடறிந்து ஒழுதல் வரும். இது ஒன்று மட்டும் தவறு. அடுத்த வினா, வழாமை திரிவியில் சொல்லோடு தழாகல் வேண்டும் என தொடரில் தவறாமை என பொருள் தரும் சொல் எது? தவறாமை. ஆன்சர் வழாமை தான் தவறாமை. அடுத்த வினா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருவிகா. அடுத்த வினா, உடலில் ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை. ஆன்சர் சாங்கியம், ஆசீவகம். ஸோ தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த உணவு மருந்தும்னு சிலபஸ் ஒன்று தனி டாபிக் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். உடலில் ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை சாங்கியம், ஆசீவகம். அடுத்த வினா, தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக மாறும்போது அடைந்த மாற்றங்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆன்சர் நவீன வைத்தியம் என்பது மாறுபட்டது. பேலன்ஸ் பாருங்கள், பாட்டி வைத்தியம், சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம். அடுத்த வினா, ஆதிரையான் என்னும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? ஆதிரையான். ஆன்சர் காலத்தை. அடுத்த வினா, முருகன் அல்லது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முருகன் அல்லது அழகு. ஆன்சர் திருவிகா. அடுத்த வினா, ஸோ பாஸ்ட்டாக போடுவோம். ஒரு நாட்டில் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை உடைய குடிமக்கள் இல்லாமைய காரணம் என்றவர். ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவார் என இறைஞ்சினர் என்பதில் தமிழர் என பொருள் தரும் சொல். ஆன்சர் அறுவர் என்பது தமிழரை குறிக்கும்.
அடுத்த வினா அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? அம்பேத்கர் 14வது குழந்தை. அடுத்த வினா பீசா குப்புசாமி ஆற்றிய பணி என்ன? ஆன்சர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். அடுத்த வினா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பீசா குப்புசாமி. அடுத்த வினா அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு? ஆன்சர் 1892. லாஸ்ட் டைம் குரூப் 4 கூட எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. முதல் மாநாடு எங்கே நடத்தியிருந்தாருன்னு நீலகிரியில் நடத்தியிருப்பார் முதல் மாநாட்டை 1892 திராவிட மகாஜன சங்கம். அடுத்த வினா விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது யாருடைய கருத்து? ஆன்சர் அயோத்திதாசரின் கருத்து. அடுத்த வினா திருவிக இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் வீரகாவியம். வீரகாவியம் முடியரசன் வருவார். அடுத்த வினா பல்துறை கல்வி என்னும் பகுதி எந்த நூலில் இருந்து தொகுக்கப்பட்டது? ஆன்சர் இளமை விருந்து. அடுத்த வினா வழாமை திருவியில் சொல்லோடு தழாவல் வேண்டும் என்ற தொடரில் பயன்படுத்துதல் என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் தழாவல். பயன்படுத்துதல் தழாவல். அடுத்த வினா மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற தொடரில் வழக்கம் என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் மரபு. மரபு தான் வழக்கம். அடுத்த வினா கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா என்பதில் இயைபு எது? இயைபு கேட்டுருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி குடியப்பா உறங்கப்பா. ஸோ லாஸ்ட் எழுத்து அல்லது அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஒன்றி வருவது இயைபு. அடுத்து என்ன பாருங்கள் மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற தொடர் இடம்பெறும் நூல்? அதாவது மருந்து தேவையில்லை யாக்கை. யாக்கைனா உடல். மருந்து தேவையில்லை யாக்கைக்கு. அதாவது உடலுக்கு மருந்து தேவையில்லை எப்போது அருந்தியது அற்றது போற்றி உணன். அது முன்னாடி சாப்பிட்ட உணவு செரித்ததுக்கப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு மருந்தே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தொடர் இடம்பெறும் நூல் ஆன்சர் திருக்குறள். அடுத்து தொடக்க காலத்தில் மனிதன் நோய் தீர்க்க பயன்படுத்தியது? ஆன்சர் தாவரங்கள். அடுத்த வினா வழிவர் சிலர் கடல் வழி பாய்வர் என்ற தொடர் இடம்பெறும் நூல்? ஆன்சர் கலிங்கத்து பரணி. அடுத்த வினா வழிவர் சிலர் கடல் வழி பாய்வர் என்பதில் நழுவி ஓடுவர் என பொருள் தரும் சொல் எது? நழுவி ஓடுவர் என பொருள் தரும் சொல் வழிவர். அடுத்த வினா இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இளமை விருந்து திருவிக. அடுத்த வினா நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா அயோத்திதாசர் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் பாலவாகடம் என்பது பொருந்தாத ஒன்று. பார்த்தீங்கன்னா பதிப்பித்திருப்பார் பாலவாகடத்தை. பேலன்ஸ் பாருங்கள் புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திர பாதை இயற்றிய நூல்கள். அடுத்த வினா திருவள்ளுவர் மற்றும் ஔவையாரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்க உரை கண்டவர்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்தா ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? ஆன்சர் அயோத்திதாசரின் பெயர். அடுத்த வினா வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் என்பதில் யானை என பொருள் தரும் சொல் எது? யானையை குறிக்கும் சொல். ஆன்சர் வெங்கரி. வெங்கரியில் அந்த கரி என்பது யானையை குறிக்கும். அடுத்த வினா வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் என்பதில் மலை குகை என பொருள் தரும் சொல்? ஆன்சர் பிலம் என்பது மலை குகையை குறிக்கும். அடுத்த வினா பொருள் இடம் காலம் சிலை பண்பு தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வருவது எது? ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. இது பார்த்திங்கன்னா காலத்தை காட்டாது. அடுத்த வினா பொன்னன் எனும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? பொன்னன். ஆன்சர் பொருளை அடிப்படையாக கொண்டுள்ளது. அடுத்த வினா கண்ணன் எனும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? கண்ணன் பார்த்திங்கன்னா உறுப்பு சினையை அடிப்படையாக கொண்டுள்ளது. அடுத்து என்ன பாருங்கள் அம்பேத்கர் பிறந்த ரத்னகிரி மாவட்டத்தின் அம்பவாதே எங்கு உள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்த வினா அம்பேத்கரின் தந்தை ஆற்றிய பணி என்ன? அம்பேத்கரின் தந்தை ஆற்றிய பணி இராணுவ பள்ளி ஆசிரியர். அடுத்த வினா உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். அடுத்த வினா ஐம்பூதங்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. மாறுபட்ட ஒன்று திங்கள்னு இருக்குது, நிலவுன்னு இருக்குது. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா மாறுபட்டது. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. நிலம், காற்று, தீ, ஆகாயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பூதங்களில் வரும். அடுத்த வினா மனித எந்திரம் என்ற புதுமை பித்தனின் சிறுகதை வெளியான இதழ் எது? ஆன்சர் மணிக்கொடி. அடுத்த வினா ஒரு தலைமை ஆசிரியரின்
ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓர் தலைமை ஆசிரியரின் குறிப்புகள். ஆன்சர் பீசா குப்புசாமி. அடுத்த வினா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை. ஆன்சர் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அடுத்த வினா, முழு சொற்கள் வேற்றுமை உறுப்புகளாக வருவது. முழு சொற்களே வேற்றுமை உறுப்புகளாக வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் சொல் உறுப்புகள். அடுத்த வினா, ஓதை என்பதன் பொருள் என்ன? ஓதை என்பது ஓசை. அடுத்த வினா, உலகத்து பொருள்களை எதனுடன் பாகுபடுத்தி கூறுவது தமிழ் மொழி மரபு? உலகத்து பொருள்களை ஆன்சர் ஆப்ஷன் பி இருதிணை ஐம்பால். அடுத்த வினா, நம் முன்னோர் எதன் அடிப்படையில் உயர்திணை அஃறிணை என பிரித்துள்ளனர்? ஆன்சர் ஒழுக்கத்தின் அடிப்படையில். அடுத்த வினா, எம்ஜிஆர் பெற்றோர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள்? ஆன்சர் கேரளா. அடுத்த வினா, எம்ஜிஆரின் பெற்றோர்கள் கேரளாவிலிருந்து குடிபெயர்ந்த இடம்? ஆன்சர் இலங்கை. அடுத்த பாருங்கள், தொகை மரபு. ஆ என்பது கேட்டிருக்காங்க. அது பசுக்களை குறிக்கும். ஆன்சர் நிறை. ஆ என்பது ஆண் நிறை. அடுத்த வினா, வினை மரபு பால். பால் பருகு. அடுத்த வினா, திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள இயல்கள் எண்ணிக்கை எத்தனை? சரியான பார்த்தீங்கன்னா 3 இயல்கள். பொருட்பால் 3 இயல்கள்: அரசியல், அங்கவியல், ஒழிபியல். அடுத்த வினா, காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை என்றவர் யார்? காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை என்றவர் பவாந்தி முனிவர். அடுத்து என்ன பாருங்கள், ஆடுகொடி வளர்தமிழ் என்பது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினைத்தொகை. பார்த்தீங்கன்னா 3 காலத்திலும் வரும். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. 3 காலத்திலும் வந்தால் வினைத்தொகை. அடுத்த வினா, பாணி என அழைக்கப்படும் இசைக்கருவி. பாணி திமிலை. அடுத்த வினா, வினை மரபு சுவர். சுவர் பார்த்தீங்கன்னா எழுப்பு. அடுத்த வினா, திருக்குறளின் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள் எண்ணிக்கை. ஆன்சர் 2. களவியல் கற்பையில் வரும் இன்பத்துப்பால். அடுத்த வினா, மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து எது? ஆன்சர் இல். அடுத்த பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. அது என்ன கொடுத்துறாங்கன்னா, வட்டெழுத்துக்கு எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து. இது வந்து சரியான தொடராக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4ல் எது சரியான தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்த வினா, கலைச்சொல் ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ் என்பது மூலிகை. அடுத்த வினா, துத்தரி என அழைக்கப்படுவது எது? துத்தரி என அழைக்கப்படும் இசைக்கருவி. ஆன்சர் கொம்பு. அடுத்த வினா, திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள இயல்களில் மாறுபட்ட ஒன்று. பொருட்பாலில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் ஊழியல். ஊழியல் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலுக்கு வரும். அரசியல், அங்கவியல், ஒழிபியல். இது 3 தான் பொருட்பாலுக்கு வரும். அடுத்த வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. ஸோ இதான் பாருங்கள், தப்பாக மிக்சிங்கில் இருக்குது. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். ஸோ சரியான தொடராக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான தொடர். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அடுத்த வினா, எம்ஜிஆர் எப்போது பிறந்தார்? ஆப்ஷன் ஏ 1917 ஜனவரி 17. அடுத்த வினா, மயக்கம் என்ற சொல்லின் பொருள் கலவை. அடுத்த வினா, முசிறில் இறக்குமதி செய்யப்பட்டவர்களில் பொருந்தாத ஒன்று எது? முசிறி இறக்குமதி பொருந்தாத ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வினாக்கு நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிளகு. இறக்குமதி பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ இறக்குமதி செய்யப்பட்டதில் பொருந்தாத ஒன்று. இங்கேருந்து மிளகு வந்து ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க, இறக்குமதி இல்லை. ஸோ மிளகு பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் சேர நாட்டில். அதனால் ஏற்றுமதியில் தான் வரும், இறக்குமதியில் வராது. அடுத்த வினா, முசிறில் இறக்குமதி நடைபெற்றதை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்த வினா, மீனுடன் நெற்குவையி விசையம்பியின் மனைமறுக்குந்து என்ற புறநானூற்று பாடல் எந்த நாட்டின் இறக்குமதி குறித்து குறிப்பிடுகிறது? ஆன்சர் சேர நாடு. அடுத்த வினா, திரிதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல். அடுத்த வினா, போரின் ஒழுகெழும் ஓதை வெறியி பெடையுடன் ஆரை பிரியும் விளைவயல் பாடலடியில் ஓசை என பொருள் தரும் சொல். ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா, ஓதை தான் ஓசை. அடுத்த வினா, போற்றார் என்பதன் பொருள் என்ன? போற்றார் பகைவர். அடுத்த வினா, திமிலை என்ற இசைக்கருவி எந்த வடிவத்தில் அமைந்திருக்கும்? திமிலை மணல் கடிகாரம். அடுத்த வினா, வெறி என்பதன் பொருள் என்ன? வெறி என்பது அஞ்சி. அடுத்த வினா, தாவரங்களிலிருந்து மனிதன் பயன்படுத்திய மருந்து பொருட்கள் எது? ஆன்சர் இவை அனைத்தும் என்பது சரி. வேர், பட்டை, இலை. அடுத்த வினா, தமிழகத்தில் பின்பற்றப்பட்ட பண்டைய கால மருத்துவ முறைகளில் மாறுபட்ட ஒன்று எது? பண்டைய கால மருத்துவ முறைகளில் மாறுபட்ட ஒன்று
ஆன்சர் அலோபதி மருத்துவம் என்பது மாறுபட்டது. அடுத்த வினா, உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்குவது எது? ஆன்சர் யோகம். அடுத்த வினா, நோன்றல் என்பதன் பொருள் என்ன? நோன்றல் என்பதன் பொருள் பொறுத்தல். அடுத்த வினா, அம்பேத்கர் கல்வியை தொடங்கிய இடம் எது? ஆன்சர் சதாரா. அடுத்த வினா, மரபு நிலை திரியின் பிரிது பெரிதாகும் என்ற தொடரில் மாறுபடுதல் என்னும் பொருள் தரும் சொல் எது? மாறுபடுதல். ஆன்சர் திரியின் என்பது மாறுபடுதல் என பொருள் தரும் சொல். அடுத்த வினா, மரபு என்ற சொல்லின் பொருள் என்ன? மரபு என்பதன் பொருள் வழக்கம். அடுத்த வினா, எம்ஜிஆர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் இலங்கை. அடுத்த வினா, புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தன் சோ விருத்தாசலம். அடுத்த வினா, விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்பதன் பொருள் வானம். இதுவே அசுமனா நிலம்னு வரும், விசுமனா வானம். அடுத்த வினா, முசிறில் ஏற்றுமதி செய்யப்பட்டவைகளில் பொருந்தாத ஒன்று எது? முசிறி ஏற்றுமதி பொருந்தாத ஒன்று. ஆன்சர் குதிரை. மிளகு, முத்து, யானை தந்தம் ஏற்றுமதி. அடுத்த வினா, வழாமை என்பதன் பொருள் என்ன? வழாமை என்பதன் பொருள் ஆன்சர் தவறாமை. அடுத்த வினா, எம்ஜிஆருக்கு இந்திய அரசு சிறந்த நடிகருக்காக வழங்கிய விருது எது? சிறந்த நடிகருக்காக வழங்கிய விருது. ஆன்சர் பாரத். இது பாரத் ரத்னா பார்த்தீங்கன்னா சேவைக்காக வழங்கியிருப்பாங்க. சிறந்த நடிகருக்கு பாரத். அடுத்த வினா, சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, செய்யுள் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் பாட்டு. அடுத்த வினா, ₹1 என்பதில் உள்ள அணாக்கள் எத்தனை? ₹1 உள்ள அணாக்கள். ஆன்சர் 16 அணாக்கள். 8 என்பது 50 பைசா. அடுத்த வினா, சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர்? ஆன்சர் புதுமை பித்தன். அடுத்த வினா, புதுமை பித்தன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று? ஆப்ஷன் சி குணச்சித்திரங்கள். இது பார்த்தீங்கன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்க நாயர் இயற்றிய நூல் தான் இந்த குணச்சித்திரங்கள். பேலன்ஸ் பாருங்கள், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம். இது வந்து புதுமை பித்தன் இயற்றிய நூல்கள். அடுத்த வினா, வைகுக என்பதன் பொருள் என்ன? வைகுக. ஆன்சர் தங்குக. அடுத்த வினா, பொறுத்துக. இது ஃபஸ்ட்டு பாருங்கள், வாரி என்பது வருவாய், எஞ்சாமைனா குறைவின்றி, முட்டாதுனா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுனா வாட்டமின்றி. அடுத்த வினா, தழா ஆள் என்ற சொல்லின் பொருள். தழா ஆள்னா தழுவுதல். அடுத்த வினா, அளபடை என்ற சொல்லின் பொருள். அளபடைனா நீண்டு ஒழித்தல். அடுத்த வினா, செராமை என்பதன் பொருள். செராமைனா வெறுக்காமை. அடுத்த வினா, அளந்தவர் என்பதன் பொருள். அளந்தவர் வறியவர். அடுத்த பாருங்கள், போரின் உருகெழும் மோதை வெறி பெடையோடு நாரை பிரியும் இளைவயல். பாடலடியில் 5 என பொருள் தரும் சொல். ஆன்சர் வெறி. அடுத்த வினா, தென்னாட்டார் என்னும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? தென்னாட்டார் இடத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அடுத்த வினா, எழுத்தன் என்னும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? எழுத்தன் தொழில். அடுத்த வினா, பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் இசை. அடுத்த வினா, களம் தந்த பொற்பரிசம் கைத்தூணியால் கரை சேர்க்குந்து என்ற சேர நாட்டின் இறக்குமதி குறித்து குறிப்பிடும் நூல். ஆன்சர் புறநானூறு. களம்னா பெரிய கப்பலை குறிக்கும். தோணி. தோணி வந்து சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்தி தான் தோணி. ஸோ அந்த கப்பல்லேருந்து சிறிய தோணிலேருந்து கரை கொண்டு வராங்க, ஏற்றி இறக்குமதி பண்ணுறாங்க. குறிப்பிடும் நூல் புறநானூறு. அடுத்த வினா, எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். ஆன்சர் சென்னை பல்கலைக்கழகம். அடுத்த வினா, பரோடா மன்னர் சயாஜிராவ் உதவியால் இந்தியாவில் அம்பேத்கர் படித்த பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் மும்பை பல்கலைக்கழகம். அடுத்த வினா, பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர என்ற பாடலடியில் முதிர்ந்த மூங்கில் என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் பழவை தான் முதிர்ந்த மூங்கில். அடுத்த வினா, முரளும் என்பதன் பொருள் என்ன? முரளும் என்பதன் பொருள் முழங்கும். அடுத்த வினா, தமிழக அரசு எம்ஜிஆர் நினைவை போற்றும் வகையில் நிறுவியது எது? தமிழக அரசு எம்ஜிஆர் நினைவை போற்றும் வகையில் நிறுவியது. ஆன்சர் மருத்துவ பல்கலைக்கழகம். அடுத்த வினா, கனகச்சுனை என்பதன் பொருள் என்ன? கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. அடுத்த வினா, சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது? சேர நாட்டில் விலைக்கான அடிப்படை எது? ஆன்சர் நெல்.
அடுத்ததுனா சேர நாட்டில் ஒரே மதிப்புடையதாக இருந்த இரண்டு பொருள்கள் எவை? ஆன்சர் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையது. அடுத்ததுனா கலித்தொகை குறிப்பிடும் அன்புடையோரை பிரியாது வாழ்தல் என்பது என்ன? அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பாதுகாத்தல். அடுத்ததுனா காற்றுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எவை? காற்றுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வளிகால். அதே பாருங்கள், நிலத்துக்கு கேட்டாங்கன்னா பூமி, தரை, புவி. நீருக்கு கேட்டாங்கன்னா தண்ணீர், புனல். அதுவே தீ கேட்டாங்கன்னா அனல், நெருப்பு, கனல். காற்றுக்கு வளிகால். அடுத்த வினா 393. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக திருக்கேதாரத்தில் சுந்தரர் கூறுவன எது? ஸோ இப்படியும் என்ன கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாலும் இப்படி தான் கேட்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி புல்லாங்குழல், முழவு. ஸோ திருக்கேதாரத்தில் அந்த 2 இசைக்கருவி குறிப்பிட்றாருல சுந்தரர், புல்லாங்குழல், முழவு. அடுத்ததுனா அக்ரிணைக்குரியது எது? அக்ரிணைக்குரியது எது? ஆன்சர் ஒன்றன் பால், பலவின் பால் வரும். ஒன்றன் பால். அடுத்ததுனா பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. ஆன்சர் விசும்பில். அடுத்ததுனா இயற்கை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்ததுனா பொறுத்துக. சொல்லும் பொருளும். பண் பார்த்தீங்கன்னா இசை வரும். கனகச்சுனை பொன்னொன்று நிலை. முரளும்னா முழங்கம் வரும். பழவை முதிர்ந்த மூங்கில். அடுத்ததுனா பொறுத்துக. சொல்லும் பொருளும். அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர். செராமினா வெறுக்காமை. கிளைனா உறவினர் நேராக இருக்குது. பேதையார்னா அறிவற்றவர். அடுத்தவினா முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி. அடுத்தவினா ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று எது? ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. அடுத்தவினா எஞ்சாமை என்பதன் பொருள். எஞ்சாமைனா குறைவின்றி. அடுத்தவினா ஏவல் வினைமுற்று எத்தனை வகைகளில் வரும்? ஏவல் வினைமுற்று 2 வகைகளில் வரும். அதாவது ஒருமையில் வரும், பன்மையில் வரும். அடுத்து என்ன பாருங்கள், எழுதுமீன் என்பது எவ்வகை வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏவல் வினைமுற்று. ஸோ எழுதான் ஒருமை, எழுதுமீன்னா பல பேரை குறிக்கிற மாதிரி. எழுதுனா ஒருத்தர் சொல்கிற மாதிரி, எழுதுமீன்னா பல பேர். அடுத்தவினா ஒட்டாது என்பதன் பொருள் என்ன? ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. அடுத்ததுனா உயர்திணையில் மாறுபட்டதை கண்டறி. உயர்திணையில் மாறுபட்டது பலவின் பால், அக்ரினில் வரும். அடுத்தவினா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது. ஆன்சர் தோன்றல் விகாரம். அடுத்ததுனா தமிழ்தாய் என்பது எவ்வகை விகாரம் கேட்டிருக்காங்க. தமிழ்தாய் தோன்றல் விகாரம். அது தமிழ் கூட்டல் தாய், அது 2 சேர்க்கும்போது இத்து புதுசாக தோன்றதா, தோன்றல் விகாரம். அடுத்த வினா கலைச்சொல் டேலண்ட் என்பது திறமை. அடுத்த வினா பனைமரம் என்பது இலக்கணம் குறிப்பு கேட்டிருக்காங்க. பனைமரம் பாருங்கள், ஆன்சர் வந்து 2 பண்புத்தொகை. 2 பண்புத்தொகைனா பொதுப்பெயர் முன்னும் சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வரும். இடையில் பார்த்திங்கன்னா ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வந்திருக்கும். சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பனை, மரத்தின் சிறப்பு பெயர் பனை, சிறப்பு பெயர் முன் வந்திருக்கு, பொதுப்பெயர் மரம் பின்னாடி வந்திருக்கு. ஆகிய, அதாவது பனை ஆகிய மரம், 2 பண்புத்தொகை. அடுத்த வினா ஊமைக்கும் உவமையத்திற்கும் இடையில் போல போன்றதாலே ஊமை தொகை தான். அதனால் வச்சுக்கோங்க, போல போன்ற வந்தாலே மறைந்து வருவது ஊமை தொகை. அடுத்த வினா முதலை கண்ணீர் என்ற மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள். முதலை கண்ணீர். ஆன்சர் பொய்யான அழுகை. அடுத்த வினா பொறுத்துக. கலைச்சொல். இப்போ நோய் பாருங்கள், டிசீஸ். நோய் வந்து டிசீஸில் வரும். பட்டை கணக்கர் ஆடிட்டர். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். ஒவ்வாமை என்பது அலர்ஜி. அடுத்த வினா வினை மரபு முறுக்கு தேன். அடுத்த வினா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை. ஸோ பாருங்கள், போலன்ற ஓம உறவு வெளிப்படையாக வந்திருக்கு, ஓமை அணி. அடுத்த வினா வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வருக என்பதன் வினைமுற்று கேட்டிருக்காங்க. வா. அடுத்த வினா கலைச்சொல் அறிவோம். பாருங்கள், வவுல் என்பது உயிர் ஒளி. அடுத்த வினா பாருங்கள், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நிலத்தை என்ற குறளில் இடம்பெறும் அணிவகை கேட்டுறாங்க. ஆன்சர் பிரிது முதல் அணி. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரிது அணி பார்த்தோம். பிரிது அணி தானா, சரி. பிரிது முதல் அணினா ஊமையை மட்டும்தான் கூறுவாங்க, கருத்தை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஊமையை மட்டும் கூறி கருத்தை உணர வைப்பது பிரிது முதல் அணி. இதுக்கு கருத்து பார்ப்போமா, கடலோடா கால்வல் நெடுந்தேர். ஸோ கடலோடா கால்வல் நெடுந்தேர் பார்த்தீங்கன்னா கடலில் ஓடாது. பெரிய தேர் பார்த்தீங்கன்னா கடலில் ஓடாது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அடுத்து பாருங்கள் கடல் ஓடும் நாவாய். கடலில் ஓடுற அந்த பெரிய நாவாய்னா பெரிய கப்பல், அது வந்து ஓடாது நிலத்தில். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஊமை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது மூலம் வந்து கருத்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து செயலை வந்து எந்த இடத்துல செஞ்சால் சிறப்பாக இருக்கும். ஸோ இடம் இருந்தால் செயல் பண்ணணும். ஸோ அதான் கருத்து. பிரிது மொய்தல் அணி. அடுத்த வினா வினை மரபு. சோறு பார்த்தீங்கன்னா உண். சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு. அடுத்த வினா திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆன்சர் பொய்யா நாவலர் என்பது பொய்யில் புலவர் தான் வருவார், பெருநாவலர் தான் வருவார். பொய்யா நாவலர் கிடையாது, பெருநாவலர். முதற்பாளர் நாயனார் என்பது சரி. பொய்யா நாவலர் தவறானது. அடுத்த வினா திருக்குறளின் பிரிவுகள் எத்தனை? திருக்குறளின் பிரிவுகள் 3. அறம் பொருள் இன்பம். அடுத்த வினா கலைச்சொல் ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட் என்பது அணிகலன். அடுத்த வினா பொறுத்துக. வவல் என்பது பார்த்திங்கன்னா உயிரொலி வரும். லெக்சியோகிராஃபி என்பது அகராதியில் நேராக இருக்குது. ஃபோனிம் என்பது ஒலி எண் வரும். பெக்டோகிராஃப் என்பது சித்திரை எழுத்து. அடுத்த வினா வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றால். ஆன்சர் பயில். பயின்றால் என்பதன் வேர்ச்சொல் பயில். அடுத்த வினா திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள் இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்த வினா கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே என்ற பாடலடியில் முழங்கும் என பொருள் தரும் சொல். முழங்கும் என பொருள் தரும் சொல் முரளும். அடுத்த வினா வாரி என்பதன் பொருள். ஆன்சர் வருவாய். இதுவே யானர்னா புது வருவாய். அடுத்த வினா அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? அம்பேத்கரின் இயற்பெயர். அதுக்கு முன்னாடி முழு பெயர் பார்த்தோமா, இயற்பெயருக்கு அப்புறம் பெயரை மாற்றிருப்பார். இயற்பெயர் மட்டும் கேட்டுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி பீமாராவ் சக்பால் அம்பா வாதேகர். அடுத்த வினா அம்பேத்கரின் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு. ஆன்சர் 1904ஆம் ஆண்டு. அடுத்த வினா இணைச்சொற்கள் டேஸ் வகைப்படும். இணைச்சொற்கள் 3 வகை. நேரிணை, எதிரிணை, செரியிணை. அடுத்த வினா பொருளின் செறிவை குறித்து வருவன. பொருளின் செறிவை குறித்து வருவன செரியிணை. அது பாருங்க அம்பு போல விரைந்து கடமை செய்பவன். செய்பவன் ஏவலன். அடுத்த வினா ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சார்ந்த கருவி எது? ஒரே முகத்தை உடையது முழவு. இதுவே 5 முகம் கேட்டாங்கன்னா குடமுழா. அடுத்த வினா மன்னமை முழவு என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? மன்னமை முழவு. ஆன்சர் பொருணர் ஆற்றுப்படை. அடுத்த வினா காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்ட முழவு வகைகள். ஆன்சர் 2 வகைகள். நாழிகை முழவு, காலை முழவு. அடுத்த வினா கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்று தொடர் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் புறநானூறு தான் வரும். அடுத்த வினா நன்று 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 என்பது எவ்வகை தொடர்னு கேட்டுறாங்க. சரியான ஆப்ஷன் சி அடுக்கு தொடர். இப்போ பாருங்கள் நன்று நன்று பிரித்தா கூட பொருள் தரும். நன்று என்பது நல்லது அந்த மாதிரி குறிக்கிறது. இப்போ இரட்டை கிளவி பார்த்தீங்கன்னா பிரித்தாலும் பொருள் தராது. இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்டுறாங்க. இது யார் கூறான்னு கேட்பாங்க. சுரதா கூறியிருப்பார். இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள் பிரித்தால் பொருள் இல்லை. ஆனால் அடுத்த தொடர் பிரித்தால் பொருள் வரும். அடுத்த வினா அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்பது எதன் பெயர்? ஆன்சர் விலங்குகள் பெயர்கள். இது பாருங்கள் பரினா குதிரை, கரினா யானை குறிக்கும். அடுத்த வினா கலைச்சொல் ஸ்டிச் என்பது என்ன? ஆன்சர் தையல். அடுத்த வினா எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் நாக்கு. ஸோ பார்த்தோமா நாக்கு வந்து முயற்சி தான் செய்யும். ஸோ பிறக்கிற இடம் கிடையாது. மார்பு, தலை, கழுத்து, மூக்கு தான் வரும். நாக்கு வராது, மூக்கு வரும். பிறக்கும் இடங்கள். அடுத்த வினா கலைச்சொல் ரைட். ரைட் என்பது சடங்கு. அடுத்த வினா அம்பேத்கர் படித்த எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளி உள்ள இடம் எது? ஆன்சர் மும்பை. அடுத்த வினா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர். ஆன்சர் குமரகுருபரர். அடுத்த வினா கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது? ஆன்சர் இயற்கை நுட்பம். இது யார் போனான்னு கேட்பாங்க. கலப்பில் வளர்ச்சி. ஸோ கலப்புனா தமிழ் மொழி வந்து வளர்ச்சிக்காக கொண்டு போகிறதுக்கு மற்ற மொழிகள் கலந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னது திருவிக்க சொல்லியிருப்பார். கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். அடுத்த வினா வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது எது? ஆன்சர் காவியம். அடுத்த வினா எச்ச வினையை தொடர்ந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் பெயரை கொண்டு முடிவது. இதுவே வினைமுட்டை கொண்டு முடிஞ்சால் வினைச்சுடர்னு பார்த்தோம். அதுவே பெயரை கொண்டு முடிவது பெயரச்சுடர். அடுத்த வினா நீலகேசியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்த வினா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது. ஆன்சர் புணர்ச்சி. அடுத்த வினா வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால்? ஆன்சர் மெய் முதல் புணர்ச்சி. அதே உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. கரின் என்னும் குறிப்பு வினைமுற்று எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? ஆன்சர் பண்பு பெயர். அடுத்த வினா யானர் என்பதன் பொருள் என்ன?
யானர் என்பதன் பொருள் புது வருவாய். அடுத்த வினா கலைச்சொல் லெக்சிகோகிராஃபி. ஆன்சர் அகராதியல். அடுத்த வினா அம்பேத்கர் பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு எது? ஆன்சர் 1907ஆம் ஆண்டு. அடுத்த வினா மத வேடங்கள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மத யானைகள். அடுத்த வினா கோபாலன் சத்யபாமா இணையருக்கு எம்ஜிஆர் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? ஆன்சர் 5வது மகன். அடுத்த வினா தந்தை இறப்புக்கு பின் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் குடியேறிய இடம்? ஆன்சர் கும்பகோணம். அடுத்த வினா கலித்தொகை குறிப்பிடும் உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் என்பது? ஆன்சர் அன்பு. அடுத்த வினா பழவே என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் முதிர்ந்த மூங்கில். அடுத்த வினா இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் 2 கூட்டல் திணை. அடுத்த வினா ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் 5 கூட்டல் பால். அடுத்த வினா தீக்கு வழங்கப்படும் வேறுபெயர்கள். ஸோ இந்த மாதிரி வினாக்கெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தீக்கு வழங்கப்படும் வேறுபெயர்கள் அனல், நெருப்பு, கனல். அடுத்த வினா கலித்தொகை குறிப்பிடும் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பது? ஆன்சர் பண்பு, பாடறிந்து ஒழுகுதல். அடுத்த வினா வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். அடுத்த வினா உருபுகள் இல்லாத வேற்றுமை எது? உருபுகள் இல்லாத வேற்றுமை முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை. அடுத்த வினா நீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். நீருக்கு வழங்கப்படுவது புனல், தண்ணீர். அடுத்த வினா குமரகுருபரர் தமிழுக்கு பெருமை தரும் வகையில் படைத்த நூல்கள் எது? ஆன்சர் சிற்றிலக்கியங்கள். அடுத்த வினா மக்கள் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரின் நூல்? ஆன்சர் நீதிநெறி விளக்கம். அடுத்த வினா பெரும்பாலான சொற்றொடர்களில் இடம்பெறுவது? ஆன்சர் இவை அனைத்தும். எழுவாய், செய்படு பொருள், பயனிலை. அடுத்த வினா எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது எவ்வகை வேற்றுமை? ஆன்சர் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படும். அடுத்த வினா சகலகலா வள்ளி மாலை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். அடுத்த வினா வேற்றுமை உறுப்புகள் இடம்பெறாமல் மறைந்து வருவது? ஆன்சர் வேற்றுமை தொகை தான். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெறாமல் மறைந்து வரும். தொகைனாலே மேக்ஸிமம் மறைந்தான் வரும். அடுத்த வினா நிலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்? நிலத்திற்கு பூமி, தரை, புவி. அடுத்த வினா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று? ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. அடுத்த வினா இருதிணை ஐம்பால் மூவிடங்களில் வரும் வினைமுற்று? ஆன்சர் இதுவும் வியங்கோல் வினைமுற்று. அடுத்த வினா வானத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்? ஆன்சர் ஆகாயம், விண். அடுத்த வினா ஒளி மரபுகள். புறாவின் ஒளி மரபு கேட்டுறாங்க. ஆன்சர் குணுகும். அடுத்த வினா கா, இயர், அல் என்ற விகுதிகள் பெற்றும் வரும் வினைமுற்று? இதில் வந்து ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. அடுத்த வினா கைலை கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கைலை கலம்பகம் குமரகுருபரர். அடுத்த வினா உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படும் தினம்? ஆன்சர் ஜூலை 28. அடுத்த வினா நீலகேசி குறிப்பிடும் நோய் தீர்க்கும் 3 மருந்துகளில் பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் நட்பண்பு. பொருந்தாத ஒன்று நட்பண்பு. அடுத்த வினா அம்பேத்கர் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு? இளங்கலை பட்டம் 1912. அடுத்த வினா அம்பேத்கர் உயர்கல்வி கற்க சயாஜிராவ் உதவியால் முதலில் எங்கு சென்றார்? முதலில் அமெரிக்கா சென்றிருப்பார். அதுக்கப்புறம் 1920 லண்டன் போவார். அடுத்த வினா தீர்வனமும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் பாடலடியில் நீங்குபவை என பொருள் தரும் சொல்? ஆன்சர் தீர்வன. அடுத்த வினா கொங்கு மண்டலத்தின் தெற்கு எல்லை எது? கொங்கு மண்டலத்தின் தெற்கு எல்லை பழனிமலை. அடுத்த வினா கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடலடியில் பொன்வன நீர்நிலை என பொருள் தரும் சொல் எது? பொன்வன நீர்நிலை கனகச்சுனை. அடுத்த வினா அன்னம் விடுத்துவது என்ற இதழை நடத்தியவர் யார்? அன்னம் விடுத்துவது மீரா. அடுத்த வினா பண்டைய சேர நாடு உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் இன்றைய பகுதிகள் எவை? ஆன்சர் கோவை மற்றும் சேலம். அடுத்த வினா கொங்கு நாடு என பெயர் பெற்றது எது? கொங்கு நாடு கோவை, சேலம். அடுத்த வினா பொறுத்துக சொல்லும் பொருளும். பாருங்க எல்லாமே நேராக தான் இருக்குது. முகில் மாறி இருக்குது. முகில்னா மேகம், விண்ணம்னா சேதம், கெடிகலங்கி மிக வருந்தி வாகை என்பது சரியாக. அடுத்த வினா தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் என்ற பாடலடியில் தன்மையுடையன என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் திறத்தன. அடுத்த வினா ஒளி மரபுகள். கிளியோட சவுண்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிளி பார்த்திங்கன்னா பேசும். அடுத்த வினா அயோத்திதாச பண்டிதரிடம் அயோத்திதாசர் பயின்றது எது? ஆன்சர் கல்வியும் சித்த மருத்துவமும். அடுத்த வினா ஒளி மரபுகள். ஆந்தை அலரும்.
அடுத்த வினா ஏற்பாடல் என்பது எப்போது பாடப்படும் பாடலாகும்? ஆன்சர் நிலம் முழும்போது பாடப்படுவது ஏற்பாடல். அடுத்த வினா அம்பேத்கர் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்த பாடங்கள்? ஆன்சர் இவை அனைத்தும்: பொருளாதாரம், அரசியல் தத்துவம், சமூகவியல். அடுத்த வினா பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்கு அம்பேத்கர் முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு எது? பண்டைக்கால இந்திய வணிகம். ஆன்சர் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருப்பார். ஸோ எந்த ஆண்டு பட்டம் வாங்கினாலும் கேட்பாங்க எக்ஸாம்பிள். 1912 மும்பை பல்கலைக்கழகம் இளங்கலை பட்டம். 1915 கொலம்பியா பல்கலைக்கழகம் முதுகலை பட்டம். 1921 லண்டனில் முதுகலை அறிவியல் பட்டம். 1923 முனைவர் பட்டம் மற்றும் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம். அடுத்த வினா ஊர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் இப்பாடலடியில் நல்லறிவு என பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் ஓறுதல் தான் நல்லறிவு. ஸோ அந்த 3 வகையான மருந்துகள் அதில் ஒன்று தான் நல்லறிவு. அடுத்த வினா ஒளி மரபுகள் பாருங்கள். ஒளி மரபுகள் குயில் கோவும், அது மாதிரி சேவலும் கோவும். அடுத்த வினா தமிழகத்துக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் யார்? ஆன்சர் அதியமானின் முன்னோர்கள். ஸோ இது யார் கூறான்னு கேட்டாங்கன்னா ஔவையார். அடுத்த வினா அரிய வகை நெல்லிக்கனியை ஔவையாருக்கு தந்தவர்? ஆன்சர் அதியமான். ஸோ 500 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 700 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வினா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர்? ஆன்சர் வாணிதாசன். அடுத்த வினா நன்னூலரின் நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியில் எத்தனை? நல்லா பாருங்கள், நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் 40. அடுத்த வினா பொறுத்துக சொல்லும் பொருளும். மெத்தனா மிகவும், சேகரம் கூட்டம், காலன் மிகன், காலன் என்பது யமன், சம்பிரனுடன் முறையாக. அடுத்ததுனா காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஷ் நாடுகளில் ஒன்று. ஸோ பார்த்தோமா கோணக்காத்துக்கு பாட்டு எத்தனை நாடுகள் கூறும்? 24 நாடுகள். கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகள் உள்ளன. அடுத்த வினா கடலில் கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது? ஆன்சர் பெருமழை, சுழல் காற்று. அடுத்த வினா நன்னூலின் நகர வரிசை ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை? ஆன்சர் 5 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நகர வரிசையில். அடுத்த வினா அரங்கசாமி என்கிற எத்திரசாலி என்ற ஏற்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். அடுத்த வினா நாணம் என்பதன் பொருள்? ஆன்சர் வெட்கம். அடுத்த வினா சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாத ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே என பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். அடுத்த வினா அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடைபெற இருந்த போரை நிறுத்தியவர் யார்? ஆன்சர் இதுக்கும் ஔவையார். அடுத்த வினா புன்செய் என்பதன் பொருள் என்ன? புன்செய் என்பதன் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய். அடுத்த வினா உமசமத்தின் ஒய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 பாடலடியில் அடங்கி இருத்தல் என பொருள் தரும் சொல் எது? அடங்கி இருத்தல் உவசமம். அடுத்த வினா இந்த மாதிரி வினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளை குழப்பி விட்றோம். ஸோ ஒரு அடி கொடுத்து அதுக்கு பொருள் கேட்பாங்க. அடங்கி இருத்தல்னா உவசமம். அடுத்த வினா ஏற்ற பாடல் என்பது எப்போது பாடப்படும் பாடலாகும்? ஆன்சர் நீர் இறைக்கும் போது. அடுத்த வினா வல்லைப்பாட்டு என்பது எப்போது பாடப்படும் பாடல்? ஆன்சர் நெல் குத்தும் போது. அடுத்த வினா நன்செய் என்பதன் பொருள் என்ன? நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய். அடுத்த வினா எம்ஜிஆர் நினைவிடம் உள்ள இடம்? ஆன்சர் மெரினா கடற்கரை. அடுத்த வினா பிறர் வியக்கத்தக்க வகையில் எம்ஜிஆர் செல்வத்தை வாரி வழங்கியதால் மக்கள் எவ்வாறு போற்றினர்? செல்வத்தை வாரி வழங்கியதால். ஆன்சர் பொன்மன செம்மல். அடுத்த வினா எம்ஜிஆர் யாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார்? ஆன்சர் பெரியாரின். அடுத்த வினா முழவு என்பதன் பொருள்? ஆன்சர் இசைக்கருவி. அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. வென்றதை பரணி, பகைவரை ஆகும், பாடும் இலக்கியம். இதெல்லாம் மாறி இருக்கு. முறையான தொடர் இது. ஆன்சர் ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அடுத்த வினா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற தொடர் இடம்பெறும் நூல்? அது திருப்பாவை, ஆண்டாள் இயற்றியது. இது வந்து பெருமாளை பற்றி குறிப்பிடுது. அடுத்த வினா கோணக்காத்து பாட்டில் சித்தர் வாழும் எந்த மலையில் புயல் அடித்தது? சித்தர் வாழும் எந்த மலையில் புயல் அடித்தது? ஆன்சர் கொல்லிமலை. அடுத்த வினா சாளரா எந்த உலோகத்தால் ஆனது? சாளரா பித்தளை அல்லது வெண்கலம். அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கு. கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். ஸோ மாறி இருக்கு. முறையான தொடர் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அடுத்த வினா பறவைகளின் ஒளிமரபு கிளி. ஸோ ரிப்பீட் ஆகிடுச்சா? சாரி, பேசும். அடுத்த வினா
திருக்குறளின் இன்பத்துப்பாலில் வரும் இயல் எது? இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் வருமா? கற்பியல் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த வினா, மீரா இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் கண்ணீர் பூக்கள். கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. பேலன்ஸ் பாருங்கள், வா இந்த பக்கம் குக்கு, கோடையும் வசனமும் மீரா வருவார். அடுத்த வினா, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு என்ற பாடலின் ஆசிரியர். ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, இசை என்பதன் பொருள். ஆன்சர் புகழ். அடுத்த வினா, ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் என்று பாடியவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. அடுத்த வினா, கொடிகட்டி பறத்தல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள். ஆன்சர் புகழ் பெற்று விளங்குதல்.